நம்பிக்கையோடு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷன்ல நம்மோட உரையாட வந்திருக்கிற சீஃப் ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸை நான் இன்வைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் விஸ்வநாதன் சார், ஹெச்ஓடி சிவில், பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அப்புறம் நம்ம கூட தேங்க்யூ சார். அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு தந்தை பெரியார் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எம்இ ஸ்டூடெண்ட் மிஸ் மதுமிதா நம்ம கூட இருக்காங்க. மதுமிதா, ப்ளீஸ் வெல்கம் டு தி ஷோ. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கார்த்திகேயன் இருக்கீங்களா? ரெண்டு பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹலோ சார், உங்களுக்காக வெயிட் பண்றோம். ஜாயின் பண்ணிங்களா? வாங்க சார், ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம கூட கார்த்திகேயன் ஜாயின் பண்ணிருக்காங்க, எம்கியூப் ஆர்எம்எக்ஸோட ஃபவுண்டர். ஸோ இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து, ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து, ஆண்டர்பிரினர் சைட்ல இருந்து, அப்புறம் ஹெச்ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் தென்னரசு சார் ஜாயின் பண்ண வர கொஞ்ச நேரத்துல. இப்போ எல்லா டைமென்ஷன்லயும் இருக்காங்க. இன்னைக்கு பேச போற டாபிக் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதுதான். சமீப காலமா இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கையே குறைஞ்சிருந்தாலும் குறிப்பா சிவில் இன்ஜினியரிங் துறையில மாணவர் சேர்க்கை கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய காலேஜ் டிபார்ட்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் ரொம்ப கவலைக்கிடமா சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபசர்ஸே அவங்களுக்கான வேலை இண்டஸ்ட்ரியில தேடுற மாதிரி ஒரு மைக்ரேஷனே இங்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இது நடக்குது, என்ன பண்ணா சரி பண்ண முடியும் அப்படின்றது குறித்து அவங்க கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு நம்மகிட்ட வந்திருக்காங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித் மதுமிதா ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்றத பத்தி அவங்க பேசலாம். அதுக்கப்புறம் ஹெச்ஓடி சார் இன்ஸ்டிடியூஷன் சைட்ல தான் அவங்க ரெப்ரசன்டேஷன் பேசுவாரு. தென் ஹெச்ஆர் வில் ரெப்ரசன்ட். ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்வைட் மதுமிதா டு ஷேர் ஹிஸ் வியூஸ். முதல்ல சர்ப்ரைஸ், கடைசியா பேசுவேன்னு சொன்னேன், ஆனா முதல்ல பரவாயில்ல சார். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா நீங்க சொன்னாதான் அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்க சண்டை போட ரெடியா இருப்பாங்க. நீங்க இப்ப எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க, இப்ப எல்லாம் சண்டைக்கு வர போறாங்க உங்க கிட்ட. அதான் நடக்க போகுது. சரி, இது எல்லாருக்கும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் சொல்லுங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. திஸ் இஸ் நாட் ஆல் அபவுட் தி கம்ப்ளைண்ட். இது ஸ்டூடெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டூடெண்ட் ஏன் சிவில் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஸ்டூடெண்டா நான் சொல்றேன். அவங்க மது ஆடிபிளா இருக்கு இல்லையா? மது ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வாய்ஸ் ஆடிபிள் தானே எல்லாருக்கும்? ஆடிபிள் சார், கேக்குது சார். மது கேரி ஆன். சார் ஆடிபிள் பட் லிட்டில் பிட் லோ. Sir, can you able to see the screen now, sir? Yes ma'am. சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் கிடையாது சார். டியூரிங் ஸ்டடீஸ்லையும் சரி, ஸ்டடீஸ் முடிச்ச அப்புறமும் சரி, டியூரிங் ஸ்டடீஸ்ல ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் சுத்தமா கிடையாது. அதே மாதிரி அவங்களால அந்த சிலபஸை தாண்டி, புக்கை தாண்டி எந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. அதுக்கான டைமும் கொடுக்கறது இல்லை, அதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கறது கிடையாது. அதையும் மீறிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போறான் அப்படின்னா, அவன் சொசைட்டில ரொம்ப கம்மி சேலரிக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த சேலரி எடுக்கும்போது அவனை பத்தி அவனுக்கே ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்துடுது. ஓகே, நம்ம இந்த சேலரி வச்சு எப்படி சஸ்டெயின் ஆக போறோம், நம்ம கூட படிச்ச பசங்களாம் என்ன இவ்வளோ சேலரி வாங்குறாங்க, நம்ம எப்படி எவ்வளோ டைம் ஆகும் நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுது. போயிடுறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த இடத்துல பே நிறைய தராங்க, எந்த இடத்துல 9 to 5 ஒர்க் ஷிஃப்ட் இருக்கு, எந்த இடத்துல வீக்கெண்ட் ஆஃப் தராங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ பேசிக் நாலேஜ் கூட இல்லாம அந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு கம்யூனிகேஷனை வச்சு மட்டும் ஜாப் தர நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த நம்ம புதுசா ஒன்று கத்துக்கிறோம் ஸ்டடீஸ்ல அப்படின்னா, அதை நம்ம ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்போம். ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக எந்த பப்ளிக்கும் இல்ல வேற நமக்கு தெரிஞ்ச யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன்ல கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு இன்ஜினியரா நம்ம சொல்றோம், இது பண்ணலாம், இது நிற்கும், இது சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பப்ளிக் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. லைக் ஸ்கில்டு லேபர்ஸா இருந்தாலுமே அந்த லேபர் சொல்றதை நம்புவாங்களே கண்டி, நம்ம சொல்லும் போது நம்ப மாட்டாங்க. அவங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க ஒரே ஒரு ஆக்சுவலா
நீங்க நீங்க நிறைய கருத்து அடுக்கிறதுனால நான் நீங்க பேசுனதை மட்டும் கொஞ்சம் சம்மப் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்க என்ன ஓகே ஓகே சொன்னா, சார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில போகும்போது பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம போறான். அவன் வந்து சிலபஸை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றது ஆமா உங்களோட சார். முதல் பிரச்சனை. அப்படியே அவன் போனாலும் அவனுக்கு ரொம்ப கம்மி சம்பளம் கிடைக்கிறதுனால வெறும் லாங்குவேஜை மட்டும் வச்சுமே கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் மகிழடா. அவன் படிச்சதை வச்சு போகாம லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தா போதும், அதை வச்சு ஒரு வேலை கிடைக்குது, நான் போய்க்கிறேன், ஏன்னா எனக்கு சம்பளம் கம்மியா இருக்கு அப்படின்னு அவன் பாக்குறாங்க. ஆமா சார். ஓகே, நீ கண்டினியூ பண்ணு. தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம எங்க கத்துக்கணும் அப்படின்னா, காலேஜை தாண்டி சிலபஸை தாண்டி இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு யாராவது சொல்லும் போதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு அதை பத்தி கத்துப்போம். ஆனா இப்படி ஒரு இன்வென்ஷன் இருக்கு அப்படின்றத நமக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒரு இடத்துல பண்ணும்போது நமக்கே வந்துட்டு அதை பத்தி தெரியல. தெரிஞ்சாதானே நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ தெரியாததுனாலுமே வந்துட்டு நம்மளோட டிபார்ட்மெண்ட் வந்து வீக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்த பையனுக்கு தெரியல, இவன் என்ன படிச்சுட்டு வந்தான் பிஇல, இவங்க காலேஜ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா காலேஜஸ் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, சிலபஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை படிச்சா நீங்க பாஸ் ஆகலாம், அதுலயே ஃபோக்கஸ் பண்றாங்க. ரிப்பீட்டடா நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. அது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இவன் எக்ஸாம்ல பாஸ் ஆனா போதும், நம்ம காலேஜ்க்கு வந்து 100% வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் காலேஜஸ் வந்து சொல்லி தராங்களே. அதே மாதிரி மிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜாப் ஷூரிட்டி வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு பையன் வந்து எல்லாம் தெரியுது, இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லாம் தெரியுது அப்படின்னா அந்த பொண்ணையே வந்துட்டு சைட்டுக்கு போறேன்னு இன்ட்ரெஸ்ட்ல கேட்டா எந்த கம்பெனிஸ்லயும் வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைட்ல வந்து ஒர்க் லோட் ஜாஸ்தி. அதே ஒரு பையன் போறான் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப கம்மி பேக்கு கேட்டு எடுத்துக்கிறாங்க. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே அவன் அவன் கேட்குற பே வந்து கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கும் அவன் டே நைட் ஒர்க் பண்ணாலுமே அவனுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ இதனாலையுமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சிவில் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க பசங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இந்த இடத்துல ஓப்பனிங்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 15 டிபார்ட்மெண்ட்ஸுமே இண்டிவிஜுவலா நம்ம படிக்கலாம். இண்டிவிஜுவலா படிச்சு நமக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அந்த ஃபீல்ட்ல நம்ம போனா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகும். ஆனா அதை பத்தி எதுவுமே நமக்கு வந்து காலேஜ்ல வந்து ஒரு அனாலிசிஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கிடையாது, ஒரு இன்டர்ன்ஷிப் கிடையாது. இன்டர்ன்ஷிப் கொடுத்தாலுமே ரொம்ப மினிமம் பீரியட்ல தராங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த், அதுலலாம் வந்துட்டு சுத்தமா எதுவுமே கத்துக்க முடியாது 1 மந்த் 2 மந்த்ஸ்லாம். ஸோ கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அதை பண்ண முடியாம போயிடும். நமக்கு அது தெரியல, நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்றதுனாலே பண்றது கிடையாது. நம்ம இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்றதால அதை விட்டுருக்காங்க. ஸோ காலேஜ் வந்து ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், அதுவும் தர்றது கிடையாது. லைக் நான் எல்லா காலேஜ்லயும் ப்ளேம் பண்ணல, சம் பர்டிகுலர் காலேஜஸ்ல கொடுக்கறது கிடையாது. அப்படியே கூட்டிட்டு வந்தாலுமே சிவிலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐடில இல்லாட்டி வேற ஏதாவது பேசிக் இருக்க கம்பெனில பார்த்து பிளேஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வராது சார். ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான், சிவில் இன்ஜினியரிங்ல 2 மெயின் டிபார்ட்மெண்ட்னா சிவில் ஒன்று, மெக்கானிக்கல் ஒன்று. சிவில் முடிச்சுட்டு ஒருத்தவங்க வெளியே போறாங்க அப்படின்னா, நான் சிவில் இன்ஜினியர், என்னால் வந்து பிளான் போட முடியும், வீடு கட்ட முடியும், இல்லை அதை தாண்டி வீடை விட பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கட்ட முடியும், அதெல்லாம் அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வரணும். ஆனால் அது எதுவுமே வரமாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வெளியே போறப்ப நம்ம இன்ஜினியரா, நம்ம ஏன் சிவில் படிச்சோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல போறாங்க. ஓகே சார் ஓகே. கண்டிப்பா பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டிப்பா பண்ணுங்க. சார் அவ்வளவுதான் சார். ஆக்சுவலா நீங்க என்கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, அதை இப்ப இங்க பேசாம விட்டுட்டீங்க. கேரியர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் கேப் இருக்குன்னு நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிடுறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமா சார். லைக் நம்மளோட இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே வந்துட்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சிவில் வந்து ஐடி கூட கம்பேர் பண்றோம், இல்லை இசி கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லாரோட செட்டில்மெண்ட் ரேட் வந்து சீக்கிரமா இருக்கு. லைக் நம்ம ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணாக்கா ஐடி படிக்கிறவங்களோ இசி படிக்கிறவங்களோ இந்த ஒரு 26 27 ஏஜ்ல வந்து அவங்க கேட்குற சேலரியில செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம சிவில்ல அந்த ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப லாங் ஸ்பேன் ஆகுது சார். ஓகே ஓகே
ஓகே, தேங்க்ஸ் மதுமிதா. உங்க போர்ஷனுக்கு நான் மத்தவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அப்புறம் கடைசியா திருப்பி உங்ககிட்ட வரேன். ஓகே சார். இப்போ மதுமிதா பேசுனதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்ற முதல் குற்றச்சாட்டு, சிலபஸ் தாண்டி எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பாஸ் பண்ணா போதும்னு எங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க வெளியில, எங்களுக்கு புது டெக்னாலஜி தெரியல, 50 டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதுல 50 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுல எனக்கு எது சூட் ஆகும், என்ன ஸ்கோப் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியறது இல்ல. குறிப்பா இன்டர்ன்ஷிப் மாதிரியான தேவையான விஷயங்கள் போதுமான அளவு இல்ல, ரொம்ப குறுகிய காலம் இருக்கு. அப்போ எனக்கு வந்து நியூ டெக்னாலஜி தெரியல, சிலபஸ் தாண்டி தெரியல, 50 டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் விரிவா தெரியல, இன்டர்ன்ஷிப் கிடைக்கல. அப்ப நான் படிக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் ஒரு லோ எஸ்டீமோட வெளியில வரேன். அப்ப எனக்கு லோ எஸ்டீம், லோ கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால நான் சிவிலுக்கு போகவே தயங்குறேன். நம்ம சர்வைவ் ஆக முடியுமா இண்டஸ்ட்ரிக்கு போனா, ஒரு பெரிய தயக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கிறதுனால எனக்கு ஆங்கிலம் பேசுவதை ஒட்டி ஒரு வேலை கிடைக்குதுன்னா நான் போயிடுறேன், ஐடில ஒரு வேலை கிடைக்குதுன்னா போயிடுறேன். இதுக்கு என்னோட லோ எஸ்டீம் மட்டும் காரணம் இல்ல, எனக்கு வந்து என்னை சரியா க்ரூம் பண்ணாதும் ஒரு காரணம் இல்ல, மேற்கொண்டு என் சம்பளம் ஒரு பெரிய காரணம். நான் டே நைட் வேலை பார்க்கிறேன், நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு ஆவரேஜா படிக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட் பையனை விட நான் சம்பளம் எனக்கு கம்மியா கொடுக்குறாங்க. சோ இந்த காரணங்களால நான் வெளியில போறேன். கூடுதலா அவங்க வைக்கிற முக்கியமான பாயிண்ட்னா, ரெகக்னைசேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ரெகக்னைசேஷன் டேர்ம்ஸ் அவங்க என்கிட்ட பேசணும் சொன்னாங்க, இங்க மிஸ் பண்ணிட்டாங்க, நான் திருப்பி ரீகனெக்ட் பண்றேன். டாக்டர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது டாக்டருக்கு ரெகனைஸ் பண்றதுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, இன்ஜினியர்ஸ் வெளியே வந்து தான் வாங்கிக்க வேண்டியிருக்கு. மதுமிதா என்ன பெர்ஸ்பெக்டிவ் முன் வச்சாங்க அப்படின்னா, நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, படிச்சு முடிச்சுட்டு வரும்போது டாக்டர் மாதிரி ஒரு வருஷம் நமக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கணும், அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எப்படி லைசன்ஸ்ல வராங்களோ அந்த மாதிரி லைசன்ஸ் இன்ஜினியர்ஸா வந்தாங்கன்னா இன்னும் அது பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப புதுசா இருந்தது. நான் எல்லாரும் மத்தவங்க விவாதத்துக்கு இந்த பாயிண்ட் நான் வைக்கிறேன். அவங்க ஒரு எப்படி ஒரு ஒரு 4+1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து டாக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வேணும். ஏன்னா சிவில் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல். அந்த இன்டர்ன்ஷிப் தான் அந்த பையன் எந்த துறையில ஸ்கில்டா இருக்கிறான்றது அவனுக்கும் காமிச்சு கொடுக்கும், அவன் வெளியில போகும்போதும் சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருப்பான். லைசன்ஸ்லா கொடுக்கும்போது அது ரொம்ப சரியா போய் ரீச் ஆகும் அப்படின்னு பாக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் இன்னொன்னு அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்னன்னா, காலேஜ்ல படிச்ச பசங்க திருப்பி உங்க காலேஜஸ்க்கோ இல்ல நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல இருக்கிற காலேஜஸ்க்கோ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் ப்ரொஃபசர் சொன்னாரும் ஒரு சீனியர் பையன் ஃபீல்ட்ல போயிட்டு தம்பிங்களா என் சைட்ல இந்த பிரச்சனை இருந்து இப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரிலாம் வரணும்னு அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன், அவங்க கொடுக்குற நாலேஜ் மாதிரி வராது. சோ என்னதான் காலேஜ் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் படிச்சுட்டு வெளியே வர முன்னாள் மாணவர்களான நமக்கும் பொறுப்பு இருக்கு. நாம we have to go back to colleges அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. அது ரெண்டுமே பர்சனலி ஐ லைக் இட் வெரி மச். அது ரெண்டும் பேசும்போது ஃப்ளோல மிஸ் பண்றாங்க அவங்க. தேங்க்யூ மதுமிதா. இந்த பாயிண்ட் ரெண்டும் நான் சபையில வைக்கிறேன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் சார், அது நான் மிஸ் பண்ணல. நீங்க சொல்யூஷனா சொல்ல சொன்னதுனால சரி நான் இந்த டாஸ்க் முடிச்சுட்டு போறப்ப லாஸ்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஏன் இது ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே சரி, ஓகே. அப்போ நான் சொல்லாம விட்டு இருந்த பாயிண்ட் இருந்தா நீங்க கவர் பண்ணுங்க, நான் அடுத்த ஸ்பீக்கருக்கு போறேன். நீ ஏதாவது நீங்க சொல்யூஷன்ஸ்க்கு அரைவ் பண்ணி வச்சிருந்ததுல இப்போ நான் சொன்னது இல்லாம வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா அவங்க கிட்ட? ஆக்சுவலா இப்போ டிபேட் மாதிரி ரொம்ப கொண்டு போக முடியாது, ஒருத்தவங்களோட போர்ஷன் முடிச்சுட்டு போறதா இருக்கும். எஸ் சொல்லுங்க சுமதிதா. இல்ல அவ்வளவுதான் சார். நான் அந்த 2 பாயிண்ட் தான் வந்துட்டு சரி மிச்ச ஆத்தர்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பார்த்து லாஸ்டா இதை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஓகே, தேங்க்யூ மதுமிதா. ஆக்சுவலி பர்சனலி காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் சார்பில் நான் மதுமிதாக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். உமன் ரெப்ரசன்டேஷன் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வேணும்ன்றத காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் எப்பயுமே வலியுறுத்தி வந்திருக்கு, அதுக்கான முயற்சியில இறங்கிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரா பேச வரீங்களான்னு கேட்கும்போது 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுல மதுமிதாவும் ஒருத்தர் வாண்டடா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களை கேட்கும் போதும் பட்டுன்னு பேசினாங்க. இப்ப நான் கேப் விடும்போது என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அப்பயும் உரிமையா பேசினாங்க. அவங்களோட போல்ட்னஸ் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மேலும் நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் உமன்ஸை கொண்டு வரும் நம்ம நம்புவோம். மதுமிதா அவங்க ஸ்டடிஸை முடிச்சதுக்கு அப்புறம் கெரியர்ல ரொம்ப சிறந்து விளங்குறதுக்கும் அவங்க கான்ட்ரிபியூஷன் சொசைட்டி கிடைக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். மதுமிதாவை இந்த ஃபோரம்ல சேர்த்துக்கிட்டதுல காங்கிரஸ் சர்க்கிள் பெருமைப்படுகிறது. தேங்க்யூ மதுமிதா. தேங்க்யூ சோ மச் சார். கீப் கோயிங் சார். இப்போ உங்க ஸ்டூடெண்ட் தான் வச்சுக்கலாம் மதுமிதாவை. அவங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க. ஹெச்ஓடி சார் விஸ்வநாதன் சார் இப்போ இப்போ நீங்க உங்களோட கண்டென்ட் டெலிவரி பண்ணலாம். டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு மதுமிதாவுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். ஷூர் சார். எஸ் சார், ப்ளீஸ்.
Sir, it's visible, sir, my screen. இன்னும் ஸ்கிரீன் No, பாப் no. ஆகல. No, sir, no. வந்துட்டு இருக்கு சார். எஸ் சார், நீங்க பேசலாம் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லோகோ யூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார். நீங்க பேசலாம் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணுங்க. சார் நான் ஒரு 5 கீ ஏரியாஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேங்க சார். ஒன்று வந்து பாலிசிஸ், எகெயின் அந்த மதுமிதா அவங்க சொன்ன மாதிரி லோ சேலரி, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அண்ட் டைம் ஆல்ரெடி மதுமிதா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தென் பீரியாடிக் சேஞ்சஸ் இன் லொகேஷன் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ இந்த ஒரு மேஜர் நிறைய ஏரியா இருக்கு சார். இருந்தாலும் ஒரு 5 கீ ஏரியாவை எடுத்துட்டு நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கேன். சார், ஐ எம் ஆடிபிள் சார்? Yes, yes, sir. Yes, sir, audible, sir. எஸ் சார், வெரி கிளியர். நான் மியூட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன் சார், நீங்க ஆடியபிள் தான். ஓகே. பாலிசிஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாங்க சார். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க சார். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு பிக் ஷாப் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச. அகடமிஷியனா எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு இது எதுவும் கிடையாதுங்க சார், பாலிசிஸ் எதுவும் கிடையாது. எதனால இதை சொல்றேன் அப்படின்னாங்க சார், இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் எல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நமக்கு என்டையர் ஸ்டேட்ல வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்த்தோம்னா ஒரு 1,80,000 சீட்ஸ் பக்கமா நமக்கு இருக்குங்க சார். நமக்கு அதுல பாத்தீங்கன்னா மோர் தென் 50% வந்து இந்த லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அலைடு கோர்சஸ் அதுக்காக அலாட் போயிருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கோர் பிரான்ச்சஸ் சார் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கோர் பிரான்ச்சஸ் எஸ்பெஷலி சிவில் மெக்கானிக்கல் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதர் கம்ப்யூட்டர் ஐடட் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு சப்ஜெக்டா இருந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு கோர்ஸா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குங்க சார். அப்போ என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷத்தோட டோட்டல் ஸ்டேட்டோட அட்மிஷன்ல மோர் தென் 50 to 60% கோஸ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ். ஸோ இப்போ இவங்க முடிக்கிறப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்றாங்க. ஆஃப்டர் 4 years முடிக்கிறப்போ அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தேர் இஸ் நோ கேரண்டி. அதுக்கான பாலிசிஸ் எதுவுமே வந்து யூனிவர்சிட்டி சைடோ இல்லை அதாவது ஒரு ஐம் நாட் ஃபால்ட் ஃபைண்டிங், பட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து எதுவும் திங்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியலைங்க சார். அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. அடுத்தது வந்து சிலபஸ் அப்டேஷன் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆல்ரெடி ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலனா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபீல்டு எடுத்துக்கலாம் சார். லாஸ்ட் ஒரு 5 to 10 yearsல நம்ம ஃபீல்டுல வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டுல வந்து மெக்கானிசம் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்கு. மிஷினரிஸ், ஆட்டோமேஷன்ஸ், தென் இண்டஸ்ட்ரி வந்து மெக்கானிசம்ல எவ்வளோ உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேஷன் வந்து இன்னும் அவங்க சொன்னது கரெக்ட் தாங்க சார். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகல. ஸோ அதுக்கு வந்து சிலபஸ் அப்டேஷன் நம்ம எவ்வளவோ சொல்றோம், பட் அந்த அளவுக்கு இன்னும் அப் டு டேட் பண்றதுக்கான நிறைய இங்க மேபி குரூப்ல அகடமிஷன் இருந்தா தெரியும். ஸோ லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ், லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் அதை நமக்குள்ள கொண்டு வர்றது. ஸோ அது ஒரு பெரிய ஏரியாங்க சார். ஸோ தென் எம்ப்ளாயபிலிட்டி இது ஒரு பெரிய டாஸ்க் ஜென்ரலாகவே. ஸோ இப்போ $1 trillion, அதாவது நம்ம என்டையர் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsல வந்து சார் சார் உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா சார்? மற்றவங்களுக்கு நீங்க யாருன்னு ரொம்ப கிளியரா நீங்க பேசுறது கரெக்டாகவும் பெட்டரா சார். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா சார்? ஆன் பண்ணிக்கலாம் சார். 1 second. ஓகே, அவங்க இன்னும் பெட்டரா கனெக்ட் ஆயிக்கோங்க. ஓகேங்க சார். எஸ் சார். பிரசன்டேஷன் மட்டும் பிரசன்டேஷன் மோட்ல மாத்திருங்க சார். கிளியர், சூப்பர். 1 second. Sir, it's visible presentation.
எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஸோ எம்ப்ளாயபிலிட்டி அகெயின் வந்து கோர் எம்ப்ளாயபிலிட்டிஸ், ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறது இல்லாம அவங்க என்ன கோர்ஸ் வர்றாங்களோ அந்த கோர்ஸ் ரிலேட்டட் எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறதும் ஸோ நவடேஸ் ஒரு பிக் டாஸ்காக தான் இருக்குங்க சார். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் சார். ஸோ ஒரு 2016லயும் லாஸ்ட் இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் முதல்ல சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலா படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இங்க தொடர்பே இல்ல, இங்க ஒரு சிஸ்டமே இல்ல. எதை வச்சு புதுசா ஃபேன்சியா ஒண்ணு வரும்போது மக்கள் அதை நோக்கி பொத்துன்னு போய் படிச்சிடுறாங்க. இப்ப ஏஐ சைபர் மாதிரி புது விஷயங்கள் வரும்போது போயிடுறாங்க. பட் இத வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் இல்ல அப்படின்றது முதல் பிரச்சனை இல்லைங்களா சார்? எஸ் சார், எஸ் சார். அதான் நீங்க பாயிண்ட் பண்ண. அப்புறம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி சிலபஸ்குள்ள கொண்டு வரதுல பயங்கர ஹர்டல்ஸ் இருக்கு. ஒரு விஷயம் புதுசா இருக்கு, பையனை கொண்டு போகணும்னு நீங்க இன்ஸ்டிடியூஷன் உள்ள இருந்து சண்டை போட்டாலுமே அது நிறைய லெவல்ல போய் பெருசா வேண்டிய தேவை. அதுலயும் ஒரு பெரிய ஹர்டல் இருக்கு. இது ரெண்டும் சொல்லுங்களா சார்? ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே சார். சார் இது வந்து இப்போ நம்மளோட அட்மிஷன், அதாவது இந்த இயர் ஸ்பெஷலி ஃபார் சிவில் இன்ஜினியரிங், இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கிற டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்து ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த இயர் 2016ல நம்மளோட டோட்டல் ஸ்டேட்டோட இன்டேக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42,200 சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 59% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அரௌண்ட் 25,000 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பெர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்குறப்போ இந்த இயர் 2016ல 59, 22ல 54. ஜென்ரலா பெர்சன்டேஜ்ல பார்க்குறப்போ ஃபாலிங் பெர்சன்டேஜ் ஃபார் 5%. 5% ஆஃப் 6 இயர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் டசன்ட் மேட்டர் இன் பெர்சன்டேஜ்ல நீங்க பார்க்குறப்போ. பட் இந்த வேல்யூல பார்க்குறப்போ, நியூமரிக்கல பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சார், ஸோ டோட்டல் இன்டேக்கே 13,000 ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க, சிவில் இன்ஜினியரிங் சீட்ஸ். ஸோ அதுல லாஸ்ட் இயர் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 7,132. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து சிவில்ல வந்து இதுல நிறைய இருக்குங்க சார் இன்ஜினியரிங் அட்மிஷன்ல. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ்ல இருக்கவங்க வந்து அந்த காலேஜ்ல மேனேஜ்மெண்ட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மேனேஜ்மெண்ட்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. பட் இவங்க வந்து இங்க ரேங்கிங்ல வரணும், பெர்சன்டேஜ்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டுல காட்டணும் அப்படிங்கறக்காக அவங்கள போய் சிவில் எடுத்துட்டு வர சொல்லிடுவாங்க. பட் ஆக்சுவலா அவங்க சிவில்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. பட் கவுன்சிலிங்ல சிவில் சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆக்சுவலா அதே காலேஜ்ல அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டா வேற கோர்ஸ்ல இருப்பாங்க. இந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிக் டவுட். 7,000 அப்படிங்கிறது 54%. ஆனா அலார்மே இல்ல சார். 7,000ன்றது பயங்கர 25,000 இருந்த இடத்துல 7,000ன்றது ஒண்ணுமே இல்ல. மோர் தென் 1/3 கீழே வந்துட்டோம். ஆனா அதுமே டவுட்ங்கிறீங்க தான் அதிர்ச்சி. அந்த 7,000மே நம்ப முடியுமான்னு தெரியல சார். அதுல எத்தனை உண்மை எவ்வளவு போயின்னு தெரியல அப்படிங்கிறீங்க. அது உண்மையாலுமே யாரும் அவங்க அதாவது ரியல் டேட்டா வந்து எடுக்கிறது இட்ஸ் வெரி டஃப் சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல காலேஜஸோட ரேங்கிங் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க சார். அதுல வர்றப்ப வந்து அவங்க இந்த சீட்ஸ் காட்டணும், பெர்சன்டேஜ் ஃபில்ட் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரியும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா சார், இப்போ நம்ம ஸ்டேட்ல வந்து டயர் 1 காலேஜஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். டயர் 2, டயர் 3 அப்படி வந்து ஒரு டயர் 1 வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் காலேஜஸ், ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ், ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் எனி நேம்ஸ், அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு அந்த காலேஜ் வேணும், ஐ எம் நாட் டிபெண்டிங் ஆன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐ வாண்ட் தட் காலேஜ், அவ்வளவுதான். ஸோ ஏன் அப்படின்னா அந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐடி கம்பெனி இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரெகுலரா வர்றாங்க, பல்க் ரெக்ரூட்மெண்ட். ஸோ சிங்கிள் இன்டர்வியூல அவங்க வந்து 200 பேர் எடுத்தாங்க, 400 பேர் எடுத்தாங்க, அட் பேக்கேஜ் ஆஃப் 40,000 அந்த மாதிரி சார், 5 lakh per annum அந்த பேக்கேஜ்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி காலேஜஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே நீங்க நம்ம இண்டஸ்ட்ரியில நீங்க பார்க்க முடியாது. ஓகே. வெரி ரேர். மேபி லெஸ் தென் 5% ஆர் லெஸ் தென் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரலாம். அந்த மாதிரி டயர் 1 கேட்டகரியில் இருக்க காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸோ நீங்க இண்டஸ்ட்ரியில சர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெரி ஃபியூ, லெஸ் தென் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்க முடியும் கோர் இண்டஸ்ட்ரியில.
நம்ம ஊர்ல நல்லா படிச்சவங்க எல்லாம் அந்த ஃபாரின் போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கே வர்றது இல்ல, அவங்க இங்க கிடைக்குது அவங்க போயிடுறாங்க. எஸ் சார், எஸ் சார். ஓகே, அது ஒரு பெரிய இஷ்யூ. அப்ப இந்த 7,000 எப்படி எல்லாம் ரெடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அது ஈவன் 3 டிஜிட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க சார், அதுதான் ரியாலிட்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்தது இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னா, பட் இந்த டேட்டா வந்து இட்ஸ் ஓபன் சோர்ஸ் சார், இட்ஸ் அவைலபிள் இன் நெட். கண்டிப்பா கண்டிப்பா, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால இது வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடான டேட்டா. எஸ். ஸோ யார் வேணாலும் கூகுள் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பர்டிகுலர் பிராண்டை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஜென்ரலா இந்த இயர் 16க்கும் 21க்கான கட் ஆஃப் கம்பேரிஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இயர் 2016ல க்ளோஸ் ஆன கட் ஆஃப் தான் இப்போ ஓப்பன் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கேலிபர் வந்து அப்படியே டவுன் ஆயிட்டே வருதுங்க சார். ஓகே ஓகே. இது வந்து ஒன்லி ஃபார் நான் இங்க போட்டிருக்கிற கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே ஃபார் சிவில் இன்ஜினியரிங் இன்டேக். ஓகே. இன்டேக் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். அதாவது ஒரு 5 கட் ஆஃப் மார்க்ல 5 டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். இந்த 5 அப்படிங்கிறது நீங்க ஸ்டேட் வைட் எடுத்து நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 40,000 50,000 மேபி ஒரு மோர் தென் 30,000 இன் நம்பர்ஸ். அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கிங் வந்து டிஃபர் ஆகும் இந்த 5 மார்க்ல. ஓகே ஓகே சார். ஸோ ஒரு 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த 5 கட் ஆஃப் அப்படிங்கிறது மோர் தென் 30,000 ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கிங்கை டிஃபர் பண்ணுங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் நீங்க கேட்கல சார், மியூட்ல போட்டுருக்கு சார். மியூட் சார். சார் மியூட்ல இருக்கீங்க சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். ஓகே. இப்போ ஆடியபிள் சார். சார் ஸ்லைடு விசிபிள்? ஸ்லைடு விசிபிள் தான் சார். ஓகே. சோ இது ஒரு பெரிய இஷ்யூ. அடுத்தது salary பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஆக்சுவலா அந்த கட் ஆஃப் மார்க் அடுத்து இந்த டாபிக் தான் வருதுங்களா சார்? கட் ஆஃப் மார்க் அடுத்தது செகண்ட், நம்மளோட மேஜர் ஏரியால செகண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்லைட்ல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, முதல்ல மதுமிதா பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களை வந்து எக்யூப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலேஜ்ல இருந்து எங்களுக்கு வந்து பியாண்ட் சிலபஸ் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிராக்டிகலா எங்களை எக்யூப் பண்ணலன்னு. ஆனா உங்க சைட் தரப்புல ப்ராப்ளமா நீங்க சொல்றது கட் ஆஃப் ரேட்டே குறைஞ்சதுனால பசங்களோட விருப்பம் இல்ல கற்றலாம். அது ஒண்ணுங்க சார். இப்போ நான் ஒரு ஹை கேலிபர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணி அவங்கள இப்போ என்னன்னா எனக்கு கட் ஆஃப் ரெடியூஸ் ஆக அவங்கள பேசிக்கா சார் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. ஹலோ, இல்ல சம்பர் யாராவது லீட் எடுக்கிறாங்களா? ஹலோ சார், உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. இல்ல எனக்கும் அப்படிதான் மியூட் அன்மியூட் மாறி மாறி வருது. நீங்க பேசலாம் சார். நீங்க இப்போ ஓகே பேசலாம் சார். சார் இப்போ என்னன்னா இந்த கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகுறதுனால அகாடமிஷியன் என்ன இஷ்யூ அப்படின்னா, சார் ஐ அம் ஆடியபிள்? எஸ் சார், சொல்லுங்க சார். ஓகே. ஸோ என்ன இஷ்யூனாங்க சார், இப்போ அவங்கள பேசிக்கா நான் பாஸ் பண்ண வைக்கிறதே பெரிய டாஸ்கா எனக்கு மாறிடுது. ஸோ அதை தாண்டி நான் வந்து அடிஷனல் இன்புட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அகாடமிக்ஸை தாண்டி வெளியே கொண்டு வரங்கிறது ஒரு பிக் டாஸ்கா எங்களுக்கு மாறிடுதுங்க சார். அதான் ஒரு பெரிய இஷ்யூவா நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. இது இன்னொரு டைமென்ஷனா பார்க்க வேண்டியது. ஓகே சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஸோ அடுத்தது அந்த நம்ம செகண்ட் ஏரியா லோ சேலரி சார். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபீல்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னா நான் இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் லோகோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த டெலிவரி, அதாவது இ காமர்ஸ் டெலிவரி ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிவில் இண்டஸ்ட்ரிக்கு த பிக்கஸ்ட் காம்படிட்டர். ஸோ இந்த எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே ஓகே. இது ரியாலிட்டிங்க சார். என்னன்னா நம்ம ஒரு முடிச்சுட்டு வர கிராஜுவேட்டுக்கு நம்ம ஃபீல்டுல இன்னைக்கு சார் நான் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ். ஹையர் எண்டும் இல்லை லோயர் எண்டும் இல்லாத நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹையர் எண்டு போறாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த கவுண்ட் வந்து வெரி வெரி மினிமம்.
ஓகே ஓகே. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த செக்டார்ல தான் மெஜாரிட்டி வந்து இந்த செக்டார்ல இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட அதாவது பார்ட் டைம் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்றதும் நம்ம ஃபீல்டுல டைம்லெஸ்ஸா டைம் பவுண்ட் இல்லாம பார்த்து பர் மந்த் ஏர்ன் பண்றதும் தேர் இஸ் மச் டிஃபரன்ஸ். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே இல்ல. ஓகே. அதனால பையன் என்ன சொல்றான், நான் ஏன் சார் அங்க போய் அவ்வளவு கஷ்டப்படணும் ஃபீல்டுல, ஜஸ்ட் லைக் தட் ஐ கேன் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து டைவர்ட் ஆயிடுறான். ஓகே. இது ஒரு பிக் ப்ராப்ளம். ஸோ இது ஏன் வந்து ஐடியோ இல்ல இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு மினிமம் கம்யூனிகேஷன் நாலேஜ் இருந்தது அப்படின்னா, நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலனாலும் நான் அதுக்கு போறேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சேலரி. ஒரே ரீசன் பிகாஸ் ஆஃப் சேலரி, அவ்வளவுதான். ஸோ அதை தாண்டி பை வில்லிங்கோ இல்ல பை இன்ட்ரெஸ்டோ அப்படிங்கறதெல்லாம் வெரி ரேர் கேஸ். ஸோ எக்ஸப்ஷனல் கேஸ் அதெல்லாம். பட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சேலரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல போறவங்க தான் வந்து மெஜாரிட்டிங் சார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரியல் டேட்டா. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆவரேஜ் சார் இது இங்கே எகைன் வந்து இங்கேயும் ஹை எண்டும் லோ எண்டில் அல்ல, ஆவரேஜ் சேலரி ஃபார் ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ அப்படிங்கிற பாக்குறப்போ இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா லோயஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சிவில் இண்டஸ்ட்ரி தான். இதுவும் லோயஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது பர் மந்த் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 அப்படின்னு போட்டிருக்கேன் சார். சார் இது நான் போடல, ரிலையபிள் டேட்டா, நான் சோர்ஸ் எங்கிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க போட்டிருக்கிறதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000. பட் வந்து அதுவும் ஒரு டவுட்ஃபுல் தான். சத்தியமா அலார்மிங் சார். ஆக்சுவலா இந்த பிபிடி வந்து நீங்க எனக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு பயங்கர அலார்மிங்கா இருந்தது. நம்ம பேசும்போது நமக்கு சம்பளம் கம்மியா இருக்குன்னு பேசுறது கூட பெயின்ஃபுல்லா இல்ல, அது இம்பாக்ட் தெரியல. இது கிராஃபா பார்க்கும்போது ஹவு ஒரு மாதிரி டேரிங் ட்ரூத் ஒரு ஆன் ஃபேஸ் சொன்ன மாதிரி இருக்கு. இது எவ்வளவு மோசமான என்விரான்மெண்ட் சார். இடம் அந்த இடத்தை உருவாக்குற சிவில் இன்ஜினியர் அவனுக்கு தான் இருக்கிறதே கம்மியான சம்பளம். இப்ப விவசாயத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்றது இல்ல, அடுத்தபடியா வீடு கட்டி கொடுக்குற இன்ஜினியருக்கும் ஒண்ணும் பண்றது இல்ல. அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. அதுதான் ரியாலிட்டி. அதுதான் சார். இது என்னன்னா சார், ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வருவாங்க, இல்ல வேற இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க, வெவ்வேறு டிசிப்ளின்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கம்பேரிசன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல தான் கம்பேர் பண்ணுவாங்க ஜென்ரலா. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு முடிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு 6 months 1 year கழிச்சு எங்க செட்டில் ஆனா அப்படின்னா அவன் சர்க்கிள் அவன் கம்யூனிகேட் பண்றது என்னன்னா, தயவு செஞ்சு சிவில் நீ ஜாயின் பண்ணாத அப்படிங்கறது வந்து இன்டைரக்டா வந்து இன்சிஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க சார். அதாவது அவன் பையன் வந்து அவன் டைரக்டா சொல்றானோ இல்லையோ, வேரியஸ் வேஸ்ல வந்து அது வந்து இன்சிஸ்ட் ஆகி அது ஒரு பெரிய சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்ட் ஆஃப் மவுத் அந்த கருத்து அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்தாவே அந்த பக்கம் போய் அங்க ஒரு சங்க கடிக்கிறான் அப்படின்ற மாதிரியே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். ஸோ இது வந்து ஒரு அவங்க ஈஸியா வந்து அவங்க கம்பேர் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கம்பேர் பண்ணிட்டு அவனோட ஒரு ஆஃப்டர் 3 years அவனோட லைஃப் ஸ்டைலு இவனோட லைஃப் ஸ்டைலு அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு அக்குமுலேட் ஆகி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்போ இருக்கிறது தான். இந்த ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டு இருக்குங்க சார். ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். எஸ் எஸ், ப்ரோசீட் பண்ணுங்க சார். ஸோ அடுத்தது ஒர்க்கிங் என்வரான்மெண்ட். ஸோ இதுல ஒரு நான் மெயினா ஒரு ரெப்ரசென்ட் பண்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட பேக்ரவுண்டை நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் மிடில் கிளாஸ் அந்த செக்மெண்ட், எபோவ் ஆவரேஜ் அப்பர் மிடில் கிளாஸ்ங்கிற செக்மெண்ட் இருக்காங்க மெஜாரிட்டி. அதுல வர்றப்போ பேரண்ட்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சென்ட் தேர் சில்ட்ரன்ஸ் டு சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ். எதுக்கு சார் பையன் போயிட்டு வெயிலையும் மழையிலையும் ஊரா சுத்திட்டு அதுவும் சம்பளம் கம்மி, ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அதுக்கு ஏதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸோ இல்ல வேற ஏதாவது ஆபீஸ்ல இருந்து பாக்குற மாதிரி ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணா ஏதோ இருக்கட்டும் சார். அதுவும் இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்த ஒர்க் அட் ஹோம்ங்கிற கல்ச்சர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். வீட்டுல இருந்துட்டு வீட்டோட இருந்துட்டு ஏர்ன் பண்றங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு டெட் அகைன்ஸ்டான ஒரு கான்செப்ட். பட் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில வந்து இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாங்க சார். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கும் சிவில்ல நீ சிவில் எடுக்கணும், ஜாயின் பண்ணணும், இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு ஒரு பாசிட்டிவா சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல, ஒரு பாயிண்ட் கூட இல்ல அப்படிங்கிற சுச்சுவேஷன் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. சொசைட்டி அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க சார். ஸோ அகைன் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், டைமிங்ஸ்.
ஸோ நமக்கு வந்து ஒன்றும் டைம் ஃபிக்ஸ்டு டைம் நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அது இதெல்லாமே ஒரு மேஜர் ஃபேக்டர். இதுல அடுத்தது வந்து பீரியாடிக் சேஞ்சஸ் இன் லொகேஷன். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு டேஸ் அப்படிங்கிறத, மந்த்தோ இயர்ஸோ அப்படிங்கறதெல்லாம் போய் இன்னைக்கு வீக்ஸ் டேஸ்ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக் தான் சார். எக்ஸப்ஷனல் கேஸ் டிராவலிங் லைக் பண்றவங்க இருக்காங்க, டிராவல் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸுங்க சார். பட் ஜென்ரல் இது வந்து இந்த சேஞ்சஸ் ஆஃப் லொகேஷன், ஃபேமிலி ஷிஃப்ட் பண்றது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். சார். உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 1 minute சார், நீங்க சம்மரைஸ் பண்ணலாம். லாஸ்ட் 1 minute சார் உங்களுக்கு. ஓகே, 1 or 2 minutes. ஓகே. இந்த பர்టిక్యులர் ரீசனால தான் நானே இண்டஸ்ட்ரியில இருந்து அகாடமிஷியனா கன்வெர்ட் ஆனேங்க சார். ஓ, யாரோ அடி வாங்கின மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அது நீங்க தானே அது? ஓகே. அடுத்தது லேக் ஆஃப் அவேர்னஸ் சார். நம்ம ஃபீல்ட்ல நீங்க இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஹையஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கிறது அப்படின்னா நம்ம ஃபீல்டு தான், சிவில் தான். ஸோ அதோட அவேர்னஸ் வந்து பெருசா பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம மோட்டிவேட் பண்றோம் எங்க சைடு அகாடமிஷியனா, பட் இருந்தாலும் அதை ரீச் பண்றது இன்னும் முடியலைங்க சார். அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு நிறைய வருது, பட் இதெல்லாம் யாரு நீ எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல அப்படிங்கறத ஒரு பெரிய பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். ஸோ கன்வர்ஷன் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஓனர் ஆகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம ஃபீல்டுல தான், இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல நம்ம ஓனா ஒரு ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஃபீல்டு தான். பட் அதோட அவேர்னஸும் ரொம்ப ஒரு லேகிங்கா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஜென்ரல் சார். இப்போ ஆஸ் பர் கவர்மெண்டோட $1 trillion எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்து நம்ம இன்ஃப்ரால தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். லாஸ்ட் 1 minute சார். சாரி, லாஸ்ட் 1 minute. ஓகே சார், திஸ் இஸ் தி லாஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், சொல்லுங்க சார். $1 trillion எக்கானமியில நம்ம இந்த இயர் 2025ல நம்ம இண்டஸ்ட்ரி $1.4 trillion, அதாவது $1.4 trillion நம்ம போக போறோம். பட் ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, அந்த டைம்ல வந்து who will execute அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் தாங்க சார். கண்டிப்பா சார், நிறைவா சொன்னது முக்கியமான பாயிண்ட். எனக்கு ஒரு பழைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. பட்டு துணியை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்த என் விவசாயி திடுக்கிட்டான், அவன் கோவணம் களவாடப்பட்டிருந்தது. அவன் ஏதோ பெருசா ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தான், ஆனா அவன் பேசிக்கே அங்க இல்லை அப்படின்ற மாதிரி நாம உலக வளர சாவ போறோம்னு பேசிக்கிட்டு ஜிடிபியை பார்த்து பேசிட்டு இருக்க நேரத்துல அதை நிர்மாணிக்கிற இன்ஜினியர்ஸ் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சிருக்கீங்க. உங்கள அப்சாக்டா நான் வந்து ஒரு 3 விஷயத்த ரொம்ப முக்கியமா பாக்குறேன். முதல் விஷயம், படிக்கிற பசங்களுக்கும் வேலை வாய்ப்புக்குமான இடைவேளை. இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கு படிக்கணும்ன்றத யார் இங்க பிரிட்ஜ் பண்ண போறாங்கன்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேலை வாய்ப்பு தகுந்த மாதிரிதான் படிப்பீங்க நம்ம கொடுக்கணுமே தவிர, ஆனா இங்க நடைமுறையில கவர்ச்சியை நோக்கி படிப்பு கொடுக்கப்படுது. அப்போ புதுசா எது வருது அதை நோக்கி போறாங்களே தவிர்த்து இங்க அதுக்கான வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையான்ற பத்திய விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி சிவில்ல வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆவதற்கான சகல வாய்ப்பு இருக்கிற ஒரு தொழில், அதை பத்தி விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு இல்லை அப்படின்றது. குறிப்பா ஒரு முக்கியமான சேலஞ்சை வந்து நீங்க முன்னாடி தூக்கி வச்சிருக்கீங்க. மதுமிதா பேசும்போது வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சா வேலைக்கு போயிடுற மாதிரியான வேலைகளுக்கு போயிடுறாங்க, ஐடிக்கு போயிடுறாங்கன்றதா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்டு, இல்ல ஒரு பைக் இருந்தா போதும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு வெறும் இந்த டிராவல், கொரியரிங் இந்த மாதிரியான வேலை, இந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் நம்ம செஞ்சு தர லோ சேலரி, அதுல இருக்க ஒரு ஃபேரான சேலரி, எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டற்ற இது கொடுக்குது. இதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மத்தவங்களோட கருத்து கேட்டுட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஒரே ஒரு மதுமிதா அவங்க ரைஸ் பண்ணதுக்கு ஒன்னே ஒரு ஆன்சர் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் சார். சார், ஸோ அவங்க சொன்னாங்க, மதுமிதா ஒரு ரெப்ரசன்டேஷன் சொன்னாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு திரும்ப பேக் டு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. அதுல ஒரு பெரிய ஹெச்ஓடியா நான் சொல்லக்கூடாதுதான், பட் இதுதான் ரியாலிட்டி. என்ன அப்படின்னா சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போயிட்டாங்க, திரும்ப அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச அங்க யாராவது ஒரு ஸ்டாஃபோ இல்ல யாராவது, இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா யாருனே ஒரு வீதியில போறோம்,
தெரியாத ஒரு வீட்டுல கதவை தட்டி அப்ப நல்லா இருக்கியா நம்ம கேட்குமா? கேட்க முடியுமா? அப்ப என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ரிட்டர்ன் போறாங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் எடுத்த ஸ்டாஃப் அங்க இருக்கலாம், அவங்க கிளாஸ் அட்வைசரோ அவங்க ஹெச்ஓடியோ யாராவது ஒருத்தவங்க அங்க இருந்தா அவன் உரிமையா அங்க போவான், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டாவது போவான். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல வந்து ஒரு செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அந்த மாதிரி ரிட்டன்ஷன் ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஃபேக்கல்டி லாங் ஸ்டாண்டிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க்குங்க சார். ஓகே ஓகே. அப்படிங்கிற பட்சத்துல அவன் படிச்ச காலேஜ்ல யாருமே அவனுக்கு அவன் இருந்தப்ப இருந்த யாருமே அங்க இல்ல. இல்ல 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 இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல அவன் எப்படி சார் அங்க உள்ள வருவான்? உள்ள வந்து அவன் யாரை பார்ப்பான், யார்கிட்ட பேசுவான்? எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். அது ஒரு பெரிய ஹர்டில். கண்டிப்பா சார். நேரம் குறைவா இருக்கிறதுனால உங்களை ஃபர்தர் கண்டினியூ பண்ண முடியும். கடைசியா திருப்பி பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபேக்கல்ட்டி ரீடைன் பண்ணிக்கிறது இல்லைன்றது அவங்க தரப்பு பிரச்சனையும் அவர் ஆக்சுவலா முன் வச்சிருக்காரு. ஆனா அவரோட ஃபிளிப் சைட்ல சார் சொன்ன இன்னொரு பிரச்சனை, நான் ஒரு பாஸ்ட் அவுட் கேண்டிடேட், எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு சொசைட்டி, நான் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போறேன், ஆனா என்னோட ஃபேக்கல்டிஸ் எனக்கு கிடையாது, நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னா இந்த கேப்பை டார்கெட் ஸ்டடி சர்க்கிள் ஃபில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்ற பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கனெக்டிங் தி கேப் பிட்வீன் காலேஜஸ்ல வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போய் பேசுறதுக்கான இடைவேளைய காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் மாதிரியான ஃபோரம்ஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு வேண்டல வச்சுக்கிறோம். காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் ரொம்ப சின்னதுதான். இந்த மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வரணும், அவங்க இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்ன்றத கோரிக்கையாகவும் வேண்டுதலாகவும் ஆசையாகவும் வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்பீக்கர் HR துறையிலிருந்து தென்னரசு சார். ஒரு 20 வருட அனுபவம் உள்ளவர். அவரை பேசுவதற்கு அழைக்கும். ஆக்சுவலா நிறைய பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்பீக்கர்ஸே பேசுறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றது, சஃபிஷியன்ட் இல்லைன்றதுனால நம்ம கண்டிப்பா கடைசியில எவ்வளவு டைம் வேணா இருந்து பேசலாம், அது இருக்கிறவங்களோட விருப்பம் தான். கண்டக்ட் பண்றதுனால எவ்வளவு டைம் வேணா உள்ள இருக்கும். ஸோ சார் விஸ்வநாத் சார் உங்க ஸ்கிரீன் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென்னரசு சார். எஸ் சார். விஸ்வநாத் சார் நீங்க ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கங்க சார். விஸ்வநாதன் சார். எஸ் சார். சார் உங்க ஸ்கிரீன் பிரசன்ட் ஆயிருக்கு. நீங்க ஓகே 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 ஓகே. எஸ் தேங்க் யூ. தென்னரசு சார் உங்க வீடியோல வர முடியுமா? ஓகே சார். பட் ஆனா நான் ஸ்லைட் எதுவும் போடல. இல்ல ஆக்சுவலா நீங்க பேசுறதே பிரசன்டேஷன் மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட நான் சொல்லல, நான் அதை பத்தி சொல்லல சார். உங்க டைம் சார் 10 நிமிஷம். மனசு இருக்கிறோம் படபடன்னு கொட்டி தீத்துருங்க சார். பேசுறேன் சார். நோ ப்ராப்ளம். ஓகே. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்பாடு செய்த அவங்க டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த சிவில் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாஃபை என்கேஜ் பண்ணோம்னா அதில் வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கிறத வந்து என்னுடைய முழு கருத்துக்களாகவும் இன்னைக்கு நிலையில எந்த நிலையில் போயிட்டு இருக்கோம்ன்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதாவது HR வந்து பார்க்கும்போது சிவில் இன்ஜினியர்ஸ் இப்போ முன்பை விட 6 ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு எடுத்தோம்னா 6 ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்டர்வியூக்கு வரும்போது என்ன சொல்லி வராங்க, வேலை கிடைச்சா போகுது, வேலை கிடைக்கட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கில் வராங்க. ஸோ சில பேர் ஓப்பனாக சொல்றாங்க, இது கிடைக்கிறா இல்லை சார், லைனில் போயிடலாம் அப்படின்வாங்க. ஏப்பா அந்த மாதிரி சொல்றீங்கன்னா நீங்க கொடுக்குற சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ அதனால வந்து நாங்கள் வேற லைன்ல போகும்போது இதே சேலரி கிடைக்கும் சார் அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம முழுமையா அவங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டை வச்சு அவங்க வந்து ஸ்டாஃப் வேலைக்கு என்கேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகள் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஃபார்ம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணும்போது ஒரு தெளிவாகவும் பூர்த்தியாகவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஏன்னா இந்த சமுதாயம் எப்படி உருவாக்கிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பீடு, ஒரு சுயம்னா ஒவ்வொரு உயிருக்கும் சுயம்ன்றது உயிர். அந்த உயிர் வந்து ஒவ்வொரு மதிப்பீடு கொடுக்கும். அந்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸா சொல்லி 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 அவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குனால அவங்க ஒரு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண கொடுத்தா கூட அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, விஷயம் எல்லாமே தெரியுது. பட் இருந்தாலும் அதை இன்கம்ப்ளீட்டா கொடுப்பாங்க. கேட்டால் பரவாயில்ல சார், பேலன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கங்க சார், ஏன்னா நாங்கள் என்ன சார் சைட்டில் போய் ஒர்க் பண்ணப்பட்டு கல் மண் சிமெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன சார் அந்த அளவுக்கு, நீங்களே ஃபில்அப் பண்ணிங்க சார் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய ஸ்டாஃப்ஸ் இந்த சொல்கிற விஷயத்தை நான் அட்டன் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, அவங்க அந்த மனநிலையில் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புதுசாக நம்ம ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க போய் நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்டாஃப் என்கேஜ் பண்ணிட்டோம், நாளைக்கு சைட்டுக்கு அனுப்பணும், போய் மார்க்கிங் பண்ண மாட்டேன்னா சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் வந்து யாரை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுப்பினாதான் நான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பிஇ ஹோல்டர்ஸ் எல்லாமே. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு சரி மார்க் பண்ண போகிறோம் சார்,
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம யாராவது கொடுத்தாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் பிஇ ஹோல்டர்ஸ் டைரெக்டாகவே எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரவுல மோஸ்ட்லி காங்கிரீட் ஒர்க் பண்ண நைட்லேயே நடக்கும். அப்போ வந்து நம்ம யாராவது ஸ்டாஃப் வந்து நம்ம நிற்க சொன்னோம்னா இரவுல வந்து, ஏன்னா வேறு வழியில் நைட்லேயே காங்கிரீட் போடுவோம் சிட்டிக்குள்ளே, அவுட் ஆஃப் சிட்டியில் நம்ம இப்போ டேயோட போட்டுக்கலாம். அப்போ நைட்டில் வந்து நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. பிஇ ஹோல்டர்ஸ் மோஸ்ட்லி நிற்கிறதே இல்லை. பட் ஏன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஓரளவு நிற்பாங்க, நின்று சரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் அது நான் இப்போ பிஇ டிப்ளமோ ஏன் வித்தியாசம்னு சொல்கிறேன்னா அது ஃபைனலில் முடிக்கும்போது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் நிற்க முடியாதுன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஒரு இப்போ வந்து பிஇ முடிச்சுட்டு வர்றாங்க இல்லைங்களா, அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டு உள்ளவங்க பெரிய சாலையில் போயிடறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டேரெக்டாக எடுத்துனே ஒரு மேனேஜர் ரேஞ்சில் போன மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பேசிக்லேருந்து தெரிஞ்சு வந்து சிவில் ஃபீல்டில் பழகி வரணும். அப்போ தான் ஒரு மேனேஜர் ரேஞ்சுக்கு போக முடியும். டிப்ளமோ முடிச்சோம் 10 இயர்ஸ் முடிச்சானா அவங்க பிஇக்கு ஈக்குவல் தான், அவங்கள ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் வந்து பிஇ முடிச்சவங்க டேரெக்டாக அந்த கிரேடுக்கு வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த மேனேஜர் கிரேடில் அந்த ஒரு தாட்டில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்போ என்னென்னா அவங்க ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யும்போது நம்ம மேனேஜர் அந்த கிரேடில் வேலை செய்யும்போது அவங்களால வந்து ஃபுல்லாக வந்து எஃபிஷியண்டாக செய்ய முடியல. அவங்கள அந்த அந்த மனம் தடுக்குது. அது போக என்னன்னா இப்போ நம்ம டிப்ளமோ முடிக்கிறாங்க இல்லையா, 3 இயர்ஸ்னா அவங்க அந்த லாஸ்ட் 1 இயர்ஸ் அந்தந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பணும். 1 இயர்ஸ்க்கு அனுப்புனாத்தான் அவங்க வந்து ஃபீல்டில் போய் அடுத்து வேலை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி அனுப்பாதனால அவங்க வந்து இன்கம்ப்ளீட்டாக வர கோர்ஸ் வைஸ் முடிச்சிடுறாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கல் வந்து அவங்களால பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அந்த பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு அவங்களால. ஸோ சைட்டில் வந்து ஒர்க் சர்வீஸ் பண்ண முடியல அவங்களால. அப்போ என்னன்னா பிஇஓட முடிச்சவங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 1 இயர் கண்டிப்பாக ட்ரைனிங் அனுப்பணும். அந்தந்த இன்ஸ்டியூஷனை அவங்களுக்கு அதுக்கான கேர் எடுத்து பண்ணணும். எந்தெந்த கம்பெனியில் அவங்க வர வச்சு அந்த ஆளுகளை அனுப்பி நம்ம ஸ்டூடெண்ட் அனுப்பி அதை ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிவில் ஸ்டாஃபை என்கேஜ் பண்ணும்போது இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஆனால் அதை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் சைடில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சைடு அந்த எப்படின்னா ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள சிக்கலை சொன்னீங்க. நான் சாரமா இது என்ன சாரமா ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், சரியான்னு மட்டும் சொல்லுங்க. சாரமா இப்ப இங்க என்ன தேவைப்படுதுன்னா மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்போட போதாமை இருக்கிறதுனால ஃப்ரெஷர் எய்தர் டிப்ளமோ இல்ல பிஇ 2 பேருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்ன்ஷிப் ஃபவுண்டேஷன் இல்லாததுனால ரெக்ரூட் பண்ணும்போது ரெக்ரூட்டரா உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு. இது ஒரு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டா உள்ளவங்க ஃபீல்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்களே தவிர்த்து டாக்குமெண்டேஷன் வரும்போது அவங்க இன்னும் ஒரு படி கீழ் தான் இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸா உள்ளவங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ட்ரைனிங்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்ன்ஷிப்கான ட்ரைனிங்கும் அவசியமா இருக்கு. அது இருந்தாதான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க தகுந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கும் வேகத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருப்பாங்க. எஸ் அப்கோர்ஸ். எஸ் சார், கண்டிப்பா பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகம் மற்றும் நிர்வாக தரப்புல வந்து சில சிக்கல் இருக்கு. எப்படின்னா சிவில் இன்ஜினியர் உருவாக்குறதுல வந்து இப்போ லிமிடெட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு பிஇ ஹோல்டர்ஸும் 15,000 வரைக்கும், டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 13, 12 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எது லிமிடெட் கம்பெனி எல்லாமே. பட் அடுத்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் இல்லாத ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத கம்பெனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாருங்க பேசின மாதிரியே ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் பொருட்டாவே எடுக்கிறதே இல்லை. அவங்களுக்குலாம் ரொம்ப லோயஸ்ட் சேலரி கொடுக்குறாங்க. அந்த லோயஸ்ட் சேலரி கொடுக்கறதுனால அவங்கள வந்து ஃபுல்ஃபில் அவங்க வேலை செய்ய முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சமுதாயம் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு பயங்காட்டிக்கிட்டே உருவாக்கும் போது அவங்க மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக வேலையும் செய்ய முடியல. அவங்க சேலரி வைஸ் ரொம்ப வீக் ஆயிடுது. அப்போ என்னன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து வேலை கொடுக்கும்போது நம்ம அந்த அரசாணையின்படி ஒரு நல்ல சேலரி கொடுக்கணுன்ற ஒரு வரணும். ஒரு பில்டர் வந்து ஒரு டிராயிங் எடுத்து போறாங்க, கவர்மெண்ட் அப்ளை போனாங்கன்னா எத்தனை இன்ஜினியர்ஸ் போட்டு ஆல்ரெடி ரூல்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நல்ல ஓரளவு அவங்களுடைய பேசிக் நீடு வந்து சரியான அளவுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அரசாணை இருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், இன்ஜினியர்ஸ் வேலை செய்ய முடியும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிவில்ல வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் எங்களை வந்து இருப்பாங்க. அவங்க என்ன எங்களை இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்கன்னா சேலரி குறைச்சிதான் குறைச்சி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே அந்த ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க தான். அவங்களும் பேசிக் ஆரம்பத்துலேருந்து கஷ்டமாக வந்து ஒரு ஸ்டேஜ் வந்திருப்பாங்க, ஒரு ரேஞ்ச் வந்திருப்பாங்க. பட் ஏன் அவங்க சேலரி குறைக்க வராங்கன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஆர்டர் வந்து இவ்வளோதான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ முதலாளிகளுடைய லாப நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸுடைய சேலரி ரொம்ப குறைக்க வேண்டிய கட்டாயம் இப்போ. அப்போ அதனால ஸ்டாஃப் வந்து அவங்களால ஃபுல்ஃபில்லாக வேலை செய்ய முடியலன்றது என்னுடைய இந்த இடத்துல ஒரு கருத்தா சொல்றேன்.
என்னன்னா இப்ப ஒருத்தர் இரவுல நீங்க நைட்ல இருந்து வேலை செய்ய சொல்றீங்கன்னா, இப்ப சாதாரண ஒரு ஃபேக்டரி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா, இரவுல வேலை செஞ்சா அவங்களுக்கு டீ காஃபி உண்டு, சாப்பாடு உண்டு, அவங்களுக்கு சேலரி ஒரு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்ப வேலை செஞ்சா ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஒரே மாதிரி கொடுக்கறனால எக்ஸ்ட்ரா நானும் சொல்றேன், நானும் பலமுறை மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கோம். பட் ஆனா அதை வந்து நம்மளை யாரும் பேசும்போது பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சேலரி போதும், பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இவங்களாலையும் நல்லா சிறப்பாக வேலை செய்ய முடியும் போது அப்ப என்னன்னா அவங்களுக்கும் ஓவர் டைம் கொடுக்கணும், அவங்களுக்கும் அந்த நைட்ல ஒர்க் பண்ணாலும் அதுக்கான பேசிக் ஸ்கில் கொடுத்தா கண்டிப்பா வந்து அவங்களால சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் செய்யாதனால அவங்களுடைய சார் ஒரே ஒரு கருத்து மட்டும். ஆக்சுவலா இப்படி ஒரு ஹெச்ஆரை மீட் பண்ண முடியுமான்றது எனக்கு சர்ப்ரைஸ் தான். அந்த துறையில இருந்துகிட்டு நிர்வாக தரப்புல வந்து சேலரி கொடுக்கணும், ஃபுட் அகாமடேஷனை பேசிக்காவது கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஜிஓ கொடுக்கணும், குறைஞ்சபட்ச ஜிஓ வேணும்னு கேட்கறது இல்லை. இந்த கமல் படத்துல சொல்ற மாதிரி அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி. ரியலி அப்ரிஷியேட் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் சார். ஒரு ஹெச்ஆர் துறையில இருந்தும் வெறும்னே சேலரியை குறைக்கிறது மூலமா நிர்வாகத்தின் லாபத்தை கூட்ட முடியும்னு ஒரு பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தொழிலாளர் நலன் சார்ந்து யோசிக்கிற உங்களுக்கு காங்கிரஸ் சர்க்கிள் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா பண்ணுங்க சார். நன்றி சார், நன்றி சார். ஆக்சுவலி இப்ப நம்ம இந்த மீட் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் டைம்ல ஒரு 20-30 இன்ஜினியர்ஸ் உட்காந்து இதை பத்தி ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க எல்லாம் வந்து அந்த எப்படி சொல்றது, அவங்களுடைய அந்த வெளியிடுற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாவே இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, வருஷம் ஒரு 1 இயர் முடிஞ்சுன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல அப்ரேஷன் மாதிரி அனுப்புறாங்க, பேமெண்ட் வந்து அடுத்த இன்கிரிமெண்ட்டுக்காக பண்ண வராங்க, பட் சிவில் மட்டும் பண்றதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்ப நான் என்னுடைய சைடில் நான் என்ன சொன்னேன், நீங்க அப்ரேஷன் வரலாற்று பரவாயில்ல, எபிசிட்டா வேலை செய்ய பழகிக்கங்க, நீங்க உங்களுக்கு தோத்து போறீங்க, நீங்க எப்போது உங்களை உயிர்வை நினைங்க, உங்களால முடியும்னு நினைங்க, கண்டிப்பா அதை சிறப்பாக செய்ய முடியும். சிவில் பீடை பொறுத்தவரை அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் சார் சேலரி கொடுப்பாங்க. ஆனா நம்ம ரொம்ப லோயஸ்ட் தராங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, பட் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு 20,000 ஃபிக்ஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். அந்த ஒரு 3 months 6 months கழிச்சு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக வேலை செய்வாங்க. பட் அதுக்காக சிவில் ஃபீல்டு வந்து லாபம்ல நம்ம எல்லாருக்கும் நல்ல லாபம் தான் சார். எல்லாருமே சிவில் நல்ல லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சிவில் முடிச்சவங்க போய் ஃபீல்டு நின்று வேலை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி வெயில் மழை இதெல்லாம் பார்க்குறாங்க, பெட்ரோல் நினைக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பணம் காய்க்கு மரமாக ஒரு ப்ரொடக்டா வளர்க்குறாங்க. குழந்தைங்க எப்படி வளர்க்குறாங்க, காலையில் பாடம் படிங்க, ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரீங்களா, டியூஷன் போங்க, டியூஷன் பண்ண பிறகு அப்படியே திருப்பி படி அப்போ ஒரு ப்ரொடக்டா வளர்த்துட்டே வராங்க. எதுக்கு, அந்த மரம் காய்ச்சி கனியாகி கொடுக்கும்போது என்ன ஒரு காசாக காய்க்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க குழந்தை இன்னைக்கு வளர்க்கிற முறை. ஸோ அதே மாதிரி நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் சிவில் குரூப் எடுத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த என்ன அது சாதாரண மேசர்மெண்ட் வேலை தானே, ஒரு கார்பெண்டர் பண்ண வேலை தானே, அந்த மாதிரி சொல்ல அவங்களுடைய மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அப்படி கூட சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கணும். எப்போதுமே நீங்க தான் ஒரு உலகத்தை உருவாக்க போறீங்க, மேக் வேர்ல்ட் நீங்க தான். ஸோ நீங்க ஒரு எப்போதுமே சிவில் இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைவ் லொகேஷன் காமிக்க முடியும், மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்லையும் காமிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம சிவில் ஏன் சூஸ் பண்ணாலும் என்னைக்குமே தன்னம்பிக்கை குறையாம நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ரேஞ்சில் நீங்க சிவில் இன்ஜினியர்ஸ் எப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களால முடியும். அப்ப நம்ம எப்பவுமே அது ஒரு துளியில குறையக்கூடாது. நம்ம ஐட்டான்ற வார்த்தை எப்பவுமே மிஸ் ஆகக்கூடாது நம்ம மைண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்புறம் சார் கடைசி 2 நிமிடங்கள் உங்களுக்கு முடிக்க போறேன். சிவில் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து எவரிக்கும் டிபார்ட்மெண்ட் தான். படிச்சு முடிச்சவனே வேலை எல்லாரும் கண்டிப்பா கிடைக்கும். படிச்சு முடிச்சோடனே அங்கங்க வேலை தெரிய அவசியம் இல்லை, கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா என்னன்னா, நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து படிச்சீங்கன்னா அந்த 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 எவரிக்கு எப்போதுமே தக்க வச்சுக்க முடியும். 2வது விஷயம், நீங்க அதாவது இப்போ விவசாயத்தை வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் விவசாயம் இல்லாமல் யாரும் மக்களால் வாழ முடியாது இல்லைங்களா. அது மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸுக்கு கூடுதல் குறை நினைச்சாலும் அப்பெல்லாம் இது பருவ மாற்ற மாதிரி தான். சுழற்சி 2003 பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய கோர்ஸ் எடுத்து படிச்சாங்க. இது மாதிரி இப்போ டவுன் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக பீக் ஆகும். இதெல்லாம் அந்த மாதிரி சுழற்சியாக சிவில் இன்ஜினியர்ஸ் தலை கீழே போயிடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வீடு கண்டிப்பாக வேணும். அப்படின்றது ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் வந்து இருந்து கட்டிதான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த ஃபீல்டு குறையாது, கண்டிப்பாக பீக் ஆகும். ஏன்னா இது சுழற்சி, அவன் காற்று பக்கம் அடிக்கும், அப்புறம் மாற்றி திசை அடிக்கும். அப்போ இப்போ ஒரு ஐடி ஃபீல்டு நல்லா பீக்ல போயிருந்துச்சுன்னா ஒரு டைம் படிச்சு முடிச்சு யாருக்கும் வேலையெல்லாம் போகும், அப்போ இங்கேயே வருவாங்க எல்லாருமே. ஸோ அதனால நம்பிக்கையா படிங்க, மற்ற குழந்தைங்க அதை ஊக்குவீங்க, நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். நன்றிங்க சார். சார் நன்றி சார், எங்களாலே ஊக்கப்படுத்திட்டீங்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப துக்கமா ஐயோ போச்சே, என்ன பண்ண போறோம், போச்சேன்னு பேசும்போது எழுந்துச்சு வாங்க, வாழ்க்கை நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது,
இரவு என்றால் பகலும் இருக்கும் அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்றேன் சார். அப்பார்ட் பீயிங் அன் ஹெச்ஆர், அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால அவர் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணி இஸ் அ ஹோமியோபதிக் டாக்டர் டூ. அவருடைய சமூக சேவை தொடர்வதற்கு மேலும் மேலும் வளர்வதற்கும் காங்கிரஸ் ட்ரேடர்ஸ் சர்க்கிள் வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தெரிவிச்சிருக்குது. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நம்ம கூட வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நம்மளால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வருது உங்க கூட பேசும்போது. ரொம்ப நன்றி சார். இறுதியா நம்ம கிட்ட உரையாற்றுவதற்கு கார்த்திகேயன் இருக்காரு. கார்த்திகேயன் இஸ் என்டர்பிரினியர், அவர் ஃபவுண்டர் ஆஃப் எம்கியூப் ஒரு ஆர்எம்சி கம்பெனி வச்சிருக்காங்க. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். பட் சாரி, அவருக்கு நான் 3 நிமிஷம் டைம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கார்த்திக். தேங்க்யூ ராஜேந்திரன். ஒரு நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்றேன். நானும் ஒரு 4 பாயிண்ட் தான் பேசணும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க கவர் பண்ணிட்டாங்க. சாரி, ஒரே நிமிஷம் என்டர் பண்றதுக்கு. இப்ப என்ன ரிக்வெஸ்ட்னா, இப்ப கார்த்திக் பேச போறாங்க. அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற கருத்தையும் எல்லாரும் பதிவு பண்ணலாம். நாங்க செஷனை வைண்ட் அப் பண்ண மாட்டோம். எல்லார் கருத்துக்களையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நாங்க வைண்ட் அப் பண்ணுவோம். அதனால வி வில் பி தேர். பேசணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கடைசியில பேச முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரி செஷன் முடிய போறதுனால பட்டு லெஃப்ட் ஆயிடாதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டு நம்ம தொழில் மேற்கொண்டு அப்பாற்பட்ட ஒரு பெருங்காதலால வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்டர்ஸை பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை சேட் பாக்ஸ்ல போடுங்க. வெயிட் பண்ணி கடைசியா அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது அவங்கள ஊக்கப்படுத்துற வரைக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு சாதாரணமா வந்துடல. நீங்க ஹெச்ஓடி சார் எடுத்துனா அவருடைய பெரிய ஷெட்யூலுக்கு நடுவுல நம்மள மாதிரி ரொம்ப சின்ன ஒரு ஃபோரமுக்கு ஒரு பிரசன்டேஷன் வந்து பேசியிருக்காருன்னா பெரிய எஃபர்ட் அது. மதுமிதா மாதிரி ஒரு உமன் இன்ஜினியர் ஒரு ஃபோரம்ல நான் வந்து பேசுறேன் அப்படின்னு முன்ன பின்ன அறிவுமில்லாத ஒரு பெண் தோழர் நம்ம கூட வந்து பேசுறத நாம ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. எங்கிருந்தோ வந்து நமக்குலாம் வந்து கவலைப்படாதீங்க பாஸ், லைஃப் செம்மையா பண்றோம், தட்டுறோம் தூக்குறோம் நம்மளை என்கரேஜ் பண்ற தென்னர் சார் நம்ம கூட இருக்காரு. இப்ப கார்த்திக் அவங்க ஷேர் பண்ண போறாங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, கடைசியா அன்மியூட் பண்ணி பேசுங்க. அப்பதான் நிகழ்ச்சி முழுமை பெறும்னு மிக தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம். சார் கார்த்திக் பேசியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட 3 நிமிஷம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல நீங்க ஆல்ரெடி அடுத்த கவுண்ட் ஆகாது. ஓகே ஓகே ஸோ ஓகே, இப்போ ஜெனரிக்காவே பாத்தீங்கன்னா we have moved from லாங் டேர்ம் தாட்ங்கிறதுல இருந்து ஷார்ட் டைமா இம்மீடியட்டா என்ன கிடைக்கும் அப்படின்றது மாதிரி தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வீட்டுல குக் பண்ணிட்டு இருந்து ஸ்விக்கிக்கு மாறிட்டோமோ, எப்படி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து T20 லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆனதுனால in a way we are all responsible. ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட தாட் ப்ராசஸ் வந்து குறுகுலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேரண்டோட தாட் ப்ராசஸ் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் பேசும்போது திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணது வந்து சிவிலுக்கு போனா வந்து சேலரி கம்மி அப்படிங்கிறது அப்படித்தான். மற்றபடி ஐடிக்கு போனா வந்து சேலரி வந்து அதிகமா இருக்கு, ஃபேன்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2 பெர்ஸ்பெக்டிவ். ஒன்று வந்து சிவில்னாலே அவுட்டோர் ஜாப் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று. 2வது சிவில்னா வந்து சேலரி கம்மி அப்படிங்கிற 2 பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அது 2மே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், அவுட்டோர் அப்படின்றப்போ சிவில் இன்ஜினியர்னா இப்போ சார் பேசும்போது கூட சொன்னாங்க ஒரு மேசன் பண்ற வேலை தானே அப்படின்ட்டு. அப்போ பொதுவான, அதாவது நான் அவரை சொல்லலை, பொதுவான இம்ப்ரெஷனே என்னவா இருக்கு அப்படின்னா, சிவில் இன்ஜினியர்னா அவன் போய் சைட்டில் நிற்கிறவன், சைட்ல போய் அவன் நைட்டும் பகலும் நிற்கணும், அது மட்டும்தான் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேற சிவில்லே வந்து ஈவன் டிசைன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒன்லி ஸ்ட்ரக்சர். என்னோட பிஇ மேட்டே வந்து ஹி ஒர்க்ஸ் ஃபார் ரெப்யூட்டட் கம்பெனி. அவன் வெயிலே பார்த்தது கிடையாது. பட் அவன் வந்து ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் அவன் உள்ளே தான் இருக்கான், ஏசிலே தான் இருக்கான் அவன். பட் ஹி இஸ் ஏர்னிங் மச் மோர் தென் எனி ஐடி கை ஹூ இஸ் ஏர்னிங் நவ். பட் அந்த மாதிரி வேற வேற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அவன் வந்து ஒரு டிசைனர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா போகணும், இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் ஃபர்ம்ல ஒர்க் பண்ணிட்டு he himself can become an architect, ஓன் ஃபர்ம் ரன் பண்ண முடியும், இல்லை ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜினியர் ஆக முடியும், இல்லை ஒரு சர்வே அண்ட் எஸ்டிமேஷன் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஐடினா ஐடி மட்டும் கிடையாது இல்லையா, நெட்வொர்க்கிங் இருக்கு, வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங்ல இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம எவ்வளவு தூரம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல வந்து அந்த பேரண்ட் கம்யூனிட்டிக்கோ நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே வந்து பெரிய கேப் இருக்கிறதா பாக்குறேன். அப்புறம் ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, அதை நான் கொஞ்சமா எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட இண்டஸ்ட்ரியில தான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்
அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னாரு. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் ஹிம். ஏன்னா ஒரு 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 ஜாப் நேச்சர், அதாவது ஒரு காலேஜ் முடிச்சோடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சைட் இன்ஜினியரா போகலாம், இல்ல ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரா போகலாம், ஒரு ரெட்மிஸ் கம்பெனிலயோ இல்ல எனி சைட்லயோ குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரா போகலாம். இல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரே சைட்ல உட்கார முடியாது அப்படிங்கிறப்போ பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி இஸ் வாஸ்ட், அதுல வந்து அவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மாதிரியான இதுக்கு போகலாம். இல்ல ஒரு ஓன் டிசைன் இன்ஜினியரா வந்து ஒரு ஃபர்ம்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு டிகிரி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இவங்க எல்லாருமே யாரா கன்வெர்ட் பண்ண முடியும், கன்வெர்ட் ஆஸ் அன் ஆண்டர்பிரினரா யாரா அப்படின்னா ஒரு சைட் இன்ஜினியரா கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு, ஹி வில் பிகம் அ டெவலப்பர் ஆர் அ கான்ட்ராக்டர் ஆன் இஸ் ஓன். ஒரு QC இன்ஜினியரா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வி ஹேவ் அவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு QC இன்ஜினியர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க, தே கேன் ரன் தேர் ஓன் லேப்ஸ், டெஸ்டிங் லேப்ஸ், அந்த மாதிரி வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆர் தே கேன் பிகம் கன்சல்டன்ஸ். வி ஹேவ் மெனி கன்சல்டன்ஸ். ஒரு QCல ஒர்க் பண்ணிட்டு கன்சல்டன்ட் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க தே கேன் பிகம் பிசினஸ் ஓனர்ஸ், அண்ட் ஐ எம் an எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஒரு டிசைன் இன்ஜினியரா இருக்கிறவங்க ஹீ கேன் ரன் ஹிஸ் ஓன் டிசைன் ஃபார்ம். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். பட் இது இல்லாம இருக்கிற ஆப்ஷன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஷார்ட் டைம் லாங் டைம் சொல்லிட்டு. நம்மளோட விஷனே வந்து சேலரிங்கிற ஷார்ட் டைம்ல, நம்மளோட எல்லாத்தோட தாட் ப்ராசஸ்மே வந்து சேலரிங்கிற ஷார்ட் டைம்லயே இருக்கு. வேற அது வந்து ப்ராஃபிட்ஸ்ங்கிற லாங் டைமா மாறணும். நாட் ஓன்லி ப்ராஃபிட்ஸ் பட் அகைன் நான் ப்ராஃபிட்ங்கிறது ஆண்டர்பிரினரியல் சென்ஸ்ல வந்து நான் சொல்றேன். நம்ம எவ்வளவு நாளைக்கு சேலரி வாங்கிட்டே இருக்கிறது, நம்ம எவ்வளவுக்கு எப்போ சேலரி கொடுக்குற ஆளா மாறுறது அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த அந்த தாட்டை வந்து ஒருத்தருக்குள்ளேயும் விதைக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல இருக்கிறவங்களை மேக்சிமம் எப்படி அவங்கள ஆண்டர்பிரினர் ஆக்க முடியும்னு சொல்லி அதுக்கான தாட் ப்ராசஸை நம்ம ஒருத்தருமே இன்ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நான் மைபி இப்போ வந்து ஐடின்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அது ஒரு ஃபேன்சியான விஷயம் தான். பட் அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஜாப் இருக்குல்ல, அது யாரை விடவும் மென்டல் ப்ரெஷர்ங்கிறது யாரை விடவும் அவங்களுக்கு அதிகம்னு நினைக்கிறேன் நான். நமக்கு பீங் an 80s kid, நம்ம 2Kல வந்து 2K இஷ்யூ வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிறது ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு ஜாப் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி பாட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, என்னோட ஜாப் லாஸஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ நான் இவங்கள எல்லாத்தையுமே வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு மேல ஒரு ஃபேன்சியான ஒரு இது இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் கார் வந்து என்விரான்மெண்டலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, இதாகுது அதாகுதுன்னு சொல்லிட்டு. வேற அதனோட ஆக்சுவல் இம்பாக்ட் வந்து இட் இஸ் மச் வர்சர். அது 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 எலக்ட்ரிக் காரோட டயர் இம்பாக்ட் வந்து டயர்ஸ் கிரியேட் பண்ற பொல்யூஷன் வந்து இட் இஸ் மச் ஹையர் தேன் கன்வென்ஷனல் கார். அந்த மாதிரி இந்த ஐடி ரிலேட்டடான விஷயங்கள்ல அது வந்து கொஞ்சம் ஃபேன்சியா தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரியான ஒரு ஐட்டமா தான் நான் பாக்குறேன். வேற நம்மளோட ஜாப் நேச்சர் இருக்குல்ல, இட் இஸ் மோர் ஆஃப் ஹைபிரிட். யூ ஹேவ் டு பி சென்சிட்டிவ் as well as you have to be on field. இந்த மாதிரியான ஹைபிரிடான ஒர்க் கல்ச்சர் இருக்குல்ல, இது எவ்வளவு ஃபீல்ட்ஸ்ல இருக்குன்னு தெரியல. நம்மளோட ஈவன் அதர் ஓன் மேஜர்ஸ் மெக்கானிக்கலோ மற்றது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எவ்வளவு இதுல வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு உங்க கண்ணு முன்னாடி நீங்க அதை உருவாக்குறது இருக்குல்ல, அந்த கிக் இருக்குல்ல, அது வந்து unless otherwise you feel it, you won't get that importance or you don't get that exact feel. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் ஐ திங்க் நான் சொல்ல வந்த விஷயங்களை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், ஃபைனலா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்க்குமான கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நான் வந்து எனக்காக ரெக்ரூட் பண்ண போன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் வந்து பிஇ என்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணப்போ அவங்க நிறைய பேர் வெளியே போக தயாரா இல்லை. அது கொஞ்சம் சரியான ஃபீட்பேக் தான், அவங்களுக்கு சொல்லியிருந்தது மேட்ச் ஆச்சு. பட் அகைன் நான் வந்து டிப்ளமோ காலேஜஸ்க்கு பர்சனலா நான் ஒரு 4 டிப்ளமோ காலேஜஸ் போய் பிளேஸ்மெண்ட் செல்ஸ் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, நீங்க உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டேன் நான். அவங்க வந்து 15, அதாவது சேலரி கம்மிங்கிற ஒரு ஃபேக்டர் சொல்றீங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் செல்ல சில காலேஜஸ்லயே எனக்கு 15,000 கொடுத்தா போதும் நாங்க. I was ready to give even 20,000 to 21,000 for a fresher. Even then,
4 அரியர் இருக்கிற ஒரு டிப்ளமோ கேண்டிடேட் கூட வெளியே வர தயாரா வேலைக்கு வர தயாரா இல்லை. ஸோ தெர் இஸ் அ பிக் கிரே ஏரியா. நம்ம ஒரு பையன் வந்தான்னா அவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அவங்க வர்றதுக்கே தயாரா இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்பவே அலார்மிங்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஃபர்தரா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றேன், அதர்வைஸ் ஐம் டன். தேங்க்ஸ். தேங்க்யூ கார்த்திக். ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அப்ப எப்படி ஒரு லீடு ஒன்று கொடுத்துறேன். விஸ்வநாதன் சார், உங்க பசங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் டாக் வேணும்னா கார்த்திக் தூக்கி உள்ள போட்டுக்கோங்க. உங்க பசங்களை மோல்டு பண்ணி அவர் ஆண்டர்பிரினரா மாத்தி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அவங்க இல்ல ஆக்சுவலா என்னன்னா அவங்க கார்த்திக் பேசுனது வந்து நான் டேக் அவேவா எடுத்துக்கிறது ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இந்த செஷனுடைய டேக் அவேவாகவும் நான் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ ஒரு சிக்கல் இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில. நாம எடுத்துக்க வேண்டிய முதல் விஷயம் லெட் அஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இப்போ தென்னரசு சார் சொன்ன மாதிரி ஒரு சுழற்சியில இங்க நம்ம திருப்பி வாய்ப்புகள் வரப்போகுது. விஸ்வநாதன் சார் சொன்ன மாதிரி இங்க ஜிடிபி நமக்கு அதிகமா ஏறிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி கார்த்திக் சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கும் போது இந்த மெசேஜை இருக்கிற எல்லாரும் வெளியில கொண்டு போகணும். நம்ம இண்டஸ்ட்ரியை பத்தி நாம பெருமையா பேசலைன்னா யார் பெருமையா பேசுவாங்க? அப்போ நாம இண்டஸ்ட்ரி பத்தி பாசிட்டிவான வேர்ட்ஸ் வரியில கொண்டு போறது இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்க சேலரி ரொம்ப கம்மியா இருக்கிறது. சேலரி கம்மியா இருக்க சேலஞ்சுக்கு ஒரு ஜிஓ மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ரெகுலரைசேஷன் வர்ற வரைக்கும் இது ஒரு முக்கியமான டாஸ்க் தான். அன்லஸ் அன்டில் இந்த பிரச்சனை நம்ம கலையாம இருக்க வரைக்கும் ஐடிஐயோ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஃப்ரீலான்சிங் ஸ்ட்ரக்சர்ஸையோ நாம குறை சொல்லிட்டு தான் இருக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனா இங்க சரி பண்ண வேண்டியது லோ சேலரி அப்படின்ற விஷயத்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஜிஓ மூலயமா நிலைநிறுத்துவதற்காக செய்யணும். காங்கிரஸ் ரைடர் சர்க்கிள் சமூகத்திற்கு கோரிக்கையா வைக்குது. நாம பாக்குற ஃபாரம்லயும் இது ஒரு முக்கியமான டிபேட்டா வைக்கணும். நமக்கு ஒரு மினிமம் வேஜஸ் ஸ்கேல் ஒண்ணு வேணும். இங்க லேபர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு, இன்ஜினியர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒண்ணு வேணும். அகெயின் மதுபிதா சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறதா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற விஷயம் இன்டர்ன்ஷிப். அவங்களுக்கு ஒரு வருஷம் குறைந்தது ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்ன்ஷிப் தேவைப்படும். அந்த இன்டர்ன்ஷிப்போட இறுதியில இன்ஜினியர் லைசன்ஸோட வெளியில வரும்போது அதுல ஒரு முழுமை பெற்ற படிப்பா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸா நாம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இனிமேட்டு வியூஸ் இருக்கவங்க டவுட்ஸ் இருக்கவங்க கேட்கலாம். ஆனா வியூஸ் டவுட்ஸை தாண்டி முதல் விஷயம் ஃபீட்பேக்ஸ். ஒரு 5 minutes நான் ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கிறேன். வந்த ஸ்பீக்கர்ஸை பத்தி, அவங்க பேசின விதங்களை பத்தி, அவங்க கருத்துக்களை பத்தி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டாம். கொஸ்டின் பேசுறது உங்களோட சொந்த கருத்துக்களை பேசுறத ஒரு 5 minutes அப்புறம் கண்டிப்பா வச்சுக்கலாம். இப்போ வெறும்னே அவங்கள பத்தி ஃபீட்பேக்ஸ் ப்ளீஸ். ஃபீட்பேக்ஸ் யார் சொல்றீங்க? நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சாட் பாக்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூர்யா சொல்லுங்க. சார் தேங்க்யூ சார். ஆக்சுவலி இந்த மீட்டிங் ஆக்சுவலாக ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது சார். மதுமிதா மேம் சொன்ன மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப்ன்றது கண்டிப்பாக நம்ம படிக்கும் போது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிருக்கலாம்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ஆஃப் ப்ராக்டிகல் நாலேஜ் இருக்கணும், ப்ராக்டிகல் கிளாஸஸ் இருக்கணுன்றது என்னோட தாட் சார். ஏன்னா நம்ம படிக்கிறத ப்ராக்டிகலாக பார்க்க முடியும் ஒரே டிபார்ட்மெண்ட் நம்மளது தான். ஐ மீன் 2வது கூட இருக்கலாம் டாக்டர் தவிர்த்து. ஸோ 50% ப்ராக்டிகல் கிளாஸஸ் இருக்கணுன்றது என்னோட தாட். ஸோ அதை இன்டர்ன்ஷிப் மூலியமா கிளியர் பண்ண முடியும்னா மேம் சொன்ன பாயிண்ட் கண்டிப்பாக வேலிட் சார். அண்ட் தென் ஒவ்வொருத்தர் சொன்னமே நம்ம ஆன்லைன் பண்ணி சொல்லணும். ஆக்சுவலாக ட்ராவலர் இருந்தாலும் என்னால் ஆன்லைன் பண்ண முடியல. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தேவை. அண்ட் சார் ஹெச்ஆர் சார் சொன்னது கண்டிப்பாக ஒரு மிராக்கிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர் கிட்ட நான் வேலை செய்யணுமே அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் கம்பெனி எனக்கு என்ன தூக்கி போட்டு மிதிப்பாங்க, தப்பான விஷயம். ஸோ அண்ட் சார் ஆக்சுவலி விஷ்ணு சார் சொன்னதுமே ஒரு லெக்சரர் சைட்லேருந்து இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஒரு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னாப்ல சார். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு லெக்சரர்ஸ் கிட்ட தான் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி கார்த்திகேயன் சார் எது சொன்னாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவர் சொன்ன அந்த 3 நிமிஷம் பேசினதுமே கண்டிப்பாக மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ சூர்யா. அடுத்து மனோ, நீங்க சொல்லுங்க. எஸ் சார். சார் நல்லது, அருமையான செஷன் சார். அது நவடேஸ் சிவில் இன்ஜினியர்ல இந்த ஒரு டவுன் இருக்கிற டைம்ல ஒரு நல்ல செஷன். மதுமிதா மேடம் சொன்னதா இருக்கட்டும், விஸ்வாஸ் சார் சொன்னதா இருக்கட்டும், ஹெச்ஆர் சார் சொன்னதா இருக்கட்டும், ஜிகே சார் சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே அருமையான பாயிண்ட் சார். நவடேஸ் சிவில் இன்ஜினியர் நிலைமை ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. ஸோ அருமையா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க சார். நான் சொல்ல ஒரே விஷயம் தான் சார், 8.5 hours ஒர்க் பண்ற ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு
40,000 கொடுக்குறாங்க. அதுவே வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்த ஒரு 24 ஹவர்ஸ் பார்க்குற எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு 20,000 கொடுக்க மாட்டாங்க. அந்த கிராப்ல பார்த்தீங்கன்னா சிவில் பர் இயருக்கு வந்து 2.4 லேக் என்ன ஆவரேஜாக காட்டுறாங்க. ஆனால் இசி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4 லேக் காட்டுறாங்க. ஆனால் அவங்க ஒர்க் பண்ண போது 8.5 ஹவர்ஸ் தான். நம்ம ஒர்க் பண்ண போது 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம், 18 ஹவர்ஸ் டைம்லெஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த நிலைமையெல்லாம் வந்து மாறணும். ஸோ நல்ல செஷன் சார். நான் 4 பேருமே அருமையாக எடுத்தாங்க சார். ஸோ பெர்சன்டேஜ்ல வந்து தக்காளி மாதிரி சார். தக்காளி வந்து நம்ம எப்படி இப்போ நல்லா ஐபிக்கில் இருக்கிறோமோ அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் வரணும் சார். தேங்க்யூ. தக்காளி சட்னிக்கு ஒரு ரத்தத்துக்கு ஒரு பெரிய கனெக்ட போட்டு நம்ம ஃபீலிங்ஸ். ஆமா சார். தக்காளி சில டைம் குப்பையில் தூக்கி போடுவாங்க. இப்போ ஒரே நாள்ல 4 லேக் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிவில் இன்ஜினியர் ஒரு 1 ஃபைன் டென் கண்டிப்பா வரும் சார். இனிமேட்டு சிவில் இன்ஜினியர் யாரா கொஞ்சம் தங்கடா அப்படின்னு சொல்ற தக்காளிடா நீ அப்படின்னு கொஞ்சம். ஓகே. எஸ் சார். மாறணும் சார். மாறணும் சார். இது மாறணும். ஓகே. தேங்க்யூ இன்ஜினியர் தக்காளி. தேங்க்யூ சோ மச். பாலா சார் முதல்ல இருந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறீங்க, பேசுறீங்க. இல்ல நான் என்னோட வியூஸ் சொல்லலாம் நினைச்சேன். பட் எனிவே வெரி குட் பிரசன்டேஷன் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம். விஸ்வநாதன் சார் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கிளியரா சொன்னாரு. அதே மாதிரி மதுமிதா பேசும்போதும் அவங்க ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. என்னோட வியூ நான் லாஸ்ட்ல சொல்றேன். பட் ஓவரால் பிரசன்டேஷன் வாஸ் வெரி குட். இதே வியூ சொல்லி முடிச்சிடலாமா? நான் டிராவல்ல இருக்கேன், நான் சொல்லிட்டுமா? சரி, ஓகே. அடம் பிடிக்கிறீங்க, பேசுங்க. இல்ல எனக்கு நான் டிராவல்ல இருக்கேன். இல்ல பேசுங்க. நோ ப்ராப்ளம். கார்த்தி பேசுனதுனால பாதி கேட்க முடியல. இல்ல என்னன்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு மட்டும் இல்ல, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, அடுத்தது மெக்கானிக்கலுக்கும் வரும். இது வந்து நான் ரொம்ப க்ளோஸா நம்ம கிட்ட வச்சு பாக்குறோம். இது குளோபலைசேஷனோட ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். இது வரும், இது வந்துதான் தீரும். இந்த சுழற்சி நடந்துதான் இருக்கும். இந்த சுழற்சியில நம்ம எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்டர்ன்ஷிப் பத்தி பேசுறோம். மெயினா நான் எதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் சொல்றேன்னா, எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணோம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுக்கணும்ட்டு. நமக்கு ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு காலேஜ்லயுமே மதுமிதா சொல்லும் போது சொன்னாங்க, எங்க ஸ்கில்ல இருந்து நாங்க எங்களுக்கு எக்யூப் பண்ண மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்ஸ்ல. அதை நான் கொஞ்சம் அந்த கருத்துல மாறுபடுறேன். என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு காலேஜ்லயுமே ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஒரு பெரிய பேனல் வச்சிருக்காங்க. இந்த பேனல்ல அகாடமிஷியன்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அதர் காலேஜ்ல இருந்து ரொம்ப சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி உங்க கோர்ஸ் எப்படி மாற்றணும், என்னென்னலாம் புதுசா கொண்டு வரணும்னு ஒவ்வொரு 6 மாசமும் டிஸ்கஸ் பண்ணி அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் உங்க சிலபஸே ஃப்ரேம் பண்றாங்க. இப்ப நான் இந்த ஒரு 3 இன்ஜினியரிங் காலேஜ்ல போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல மெம்பரா இருக்கேன். அதனால நான் சொல்றேன், இவங்க எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவு உழைப்பு அதுல இருக்குன்றது நல்லா தெரியும். ஈவன் சின்ன சின்ன புது சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஜினியர்ஸ் கொண்டு வரணும், சிவில் இன்ஜினியர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க அகாடமில. அது விஸ்வநாதன் சார் சொல்ல மறந்துட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப அவர் டெஃபன் பண்ணிக்கிறதா இருக்கும்ன்றதுனால அவர் சொல்லாம இருக்கலாம் போல் இருக்கு. பட் நிறைய எஃபர்ட் இன்ஸ்டிடியூஷன்லயும் எடுக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம ஸ்கில்ல நம்ம எப்ப அப்ளிக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்தி சொன்ன மாதிரி நம்ம சம்பளத்தை நம்மளே கம்மியா கேட்கிறோம். காரணம், நமக்கு கம்மியா ஸ்கில் இருக்குன்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய டிராபேக். நமக்கு தனியாக இன்டர்ன்ஷிப் எல்லாம் தேவையில்லை. ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணாலே போதும். நம்ம எதுக்காக இன்னும் வந்து இந்த ஃப்ரேம் ஒரு சின்ன அட்டைக்காக இயங்குறோம்னு நமக்கு தெரியல. நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு தேடி வரும். பட் நம்ம ஸ்கில் டெவலப் பண்றது தான் முக்கியமா இருக்கணுமே தவிர, இன்டர்ன்ஷிப் அதே தான் ஃபீல்டுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அதை நீங்க வேலை செஞ்சே கத்துக்கலாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா. ஸோ அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஓவரால் இது வந்து இட்ஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இது நடந்தே தீரும், தீர்க்க முடியாதது. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஐடி கைக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இங்கிலீஷ் படத்துல ஒரு ஹீரோ வந்து ஜெயில இருந்து தப்பிச்சாருன்னா அப்படியே போவாரு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவாரு, அப்புறம் அப்படியே ஜெயில திடீர்னு ஹெலிகாப்டர் இருக்கும் எடுத்து ஓட்டுவாரு. மல்டி ஸ்கில் இருந்தா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஓகே சார், வி லாஸ்ட் யூ. ஹலோ சார், நாங்கள் உங்களை துளைத்து விட்டோம். ஹலோ, இல்ல ஐ அம் ஆடிபிள்? நான் கனெக்ட் ஆகனா? எஸ் சார். ஓகே சார். ஓகே கட் பண்ணுங்க. ஓகே, பாலா சார் டிராப் ஆடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாலாஸ்கர் அப்ஸ்கில்ல பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசினாரு. குளோபலைசேஷனை பத்தி அது அப்படிதான் இருக்கும், நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அசோக், நீங்க சொல்லுங்க சார். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இதுல இருந்து என்னோட ஃபீட்பேக் வந்து அதான். ஓகே,
இப்போ இந்த காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று இல்லைன்னா, இந்த செஷன்னு ஒன்று இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்காது ஒன்று. ரெண்டாவது இவங்க காமனா பேசின பாயிண்ட் வந்து என்னன்னா, மனத்தளர்வு, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது, அடுத்த ஃபீல்டை பத்தி கம்பேர் பண்ணிக்கிறது. இந்த ஒரு 3 பாயிண்ட் வந்து மெயினா எல்லாருமே பேசியிருக்காங்க சார். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு கொஞ்சம் வருத்தங்கள் பத்தி ஷேர் பண்ண மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். பேசினவங்களை பத்தி உங்க கருத்து, சரியா பேசினாங்களா, சரியா பேசலையா, யாருடைய பேச்சு இல்ல எல்லாருமே அவங்கவுங்க எடுத்து வச்ச பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க எல்லாருமே சரியா பேசினாங்க. அது வருத்தத்தை கொடுக்குதுன்ற மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ எல்லாருமே சரியா பேசினாங்க. ஆமா, முதல்ல 2 பேர் வந்து இஷ்யூஸை பத்தி பேசினாங்க, கடைசியா அந்த 2 பேர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இது பேலன்ஸ்டா இருக்குன்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ கிஷோர் குமார். கிஷோர் குமார், விஸ்வா முதலே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க, சொல்லுங்க கிஷோர் குமார். குட் ஈவினிங் சார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்னா லைக் எல்லாருமே நல்லா சொன்னாங்க. பட் மோஸ்ட்லி அந்த லோ எனக்கு வியூஸ் எழுதியிருக்கேன் சார். நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டை மாற்றணுன்றது இனிஷியேட் பண்ணது முக்கியம் தான் சார். ஸோ நான் கொஞ்சம் வியூஸ் எழுதி வச்சிருக்கேன், அதை நான் கன்வே பண்ணலாமா சார்? பட் 1 மினிட்குள்ள முடியும்னா பண்ணிடலாம். 1 மினிட் பத்தரை ஆகுது இல்ல எல்லாரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் காமனா படிச்சுட்டு செகண்ட் இயர் போகும்போது, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபுல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம எம்ஏல தான் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்றோம். அது பிஇலே சூஸ் பண்ணி அந்த அவங்களுக்கு பிடிச்சது சம்பந்தமா போனா நல்லா இருக்கும். சவுண்ட்ஸ் குட். எஸ். செகண்ட் வந்து ஐடில மற்ற ஜாப்ல எல்லாம் ஒரு சிக் லீவோ இல்ல எமர்ஜென்சி லீவோ இருக்கு. சிவில்ல வந்து அந்த ப்ராப்பர் லீவ் சிஸ்டம் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஒர்க் பண்ண வரையும் எனக்கு எம்என்சி லெவல் தெரியல. அடுத்து தேர்ட், சேலரி வந்து ஒரு பிசினஸ் மேன் பெர்ஸ்பெக்டிவ் தான் சார் பாக்குறாங்க கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம். அவங்க அந்த சேலரியை வந்து எப்படி இன்ஜினியர் கிட்ட ரெடியூஸ் பண்ணி இது பண்ணோம்னா பாக்குறாங்களே தவிர்த்து, அதே மாதிரி ஜென்ரலா சம்டைம்ஸ் சேலரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, இன்ஜினியர் விட்டு போயிடக்கூடாதுன்னு 2 months அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு எதனா ஒரு ரெகுலேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் சார். தேர்டு வந்து என்னதான் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலும் மேக்ஸிமம் படிக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வரவங்க காலேஜ் முடிச்சோடனே ஒரு நல்ல இது போயிடுறாங்க. அவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட்ல காமனா ஒரு பர்சன் வரவங்க வந்து அவங்களுக்கு பெருசா கைடன்ஸ் இருக்கிறது இல்ல. பெரும்பாலும் சைட் இன்ஜினியர் ஜாப் தான் போறாங்க. எடுத்துனே 5,000 ஒரு கம்மியான சேலரின்னும் போது அந்த சிவில் மேல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது சார். 5th பாயிண்ட், இது எல்லாருமே சொன்னாங்க. பட் ஃபீல்டு, எங்க அப்பா சிவில் தான். ஃபீல்டு வந்து ஃபீல்டு போனா ஹெல்த்தியா இருப்ப நீ, எங்க அப்பா ரயில்வே சிவில், ஃபீல்டு போனா நீ ஹெல்த்தியா இருப்ப அப்படின்னு சொல்லிதான் ஃபீல்டுல இருந்தா. பட் ஃபீல்டுல வந்து நம்ம என்னதான் ஃபீல்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அங்க போடுற எஃபர்ட்டுக்கு சேலரி வந்து கம்மியா தான் வருதுன்னு பார்க்கப்படுறதுனால எதுக்கு அவ்வளோ வெயில்ல போய் ஹைரைஸ் பில்டிங்ஸ்ல ஒர்க் பண்ணும்? அதுக்கு ஐடில மாதிரி உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறது ஹெல்த்தியா அப்படின்னு ஒரு பார்க்கணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால எவ்வளவு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு. பட் அது யாருக்கும் தெரியுதுல. ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இன்னும் மேக்ஸிமம் 2 பாயிண்ட் மட்டும். ஆல்தான் சார். பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் மீன் அந்த ஜிஓ, அவர் சொன்ன ஹெச்ஆர் சொன்ன மாதிரி ஜிஓ, அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் அப்ரிசியேஷன், அப்புறம் எல்லாமே என்ட்ரி லெவல்ல சைட் இன்ஜினியர் தான் தெரியுது. கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் அதுக்கெல்லாம் என்ட்ரி லெவல் எப்படின்னு தெரியல. அவ்வளவுதான் சார். ஆண்டர்பிரனர் வந்து வந்திருக்காங்க கார்த்திகேயன் சார் மாதிரி. பட் பெரும்பாலும் வந்து என்னோட பார்வை எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியன் பேக்ரவுண்ட், ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குங்கன்னா வர முடியுமோ அப்படின்ட்டு தோணுது சார். அவ்வளவுதான் சார். இல்ல அப்படி இல்ல, கார்த்தி வாஸ் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவர் தான் கார்த்தி. ஸோ நிறைய கார்த்தின்ல அவரமா நிறைய பேர் உதாரணம் காட்ட முடியும். அதனால நீங்க அந்த மைண்ட் செட் வச்சுக்க வேண்டிய தேவையில்ல. சரி, நீங்க சொல்ல எல்லா பாயிண்ட்டை விடவும் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் ரொம்ப சந்தோஷப்படுது. இந்த நான் ஒரு எஃபர்ட் போட்டு இதை ரெடி பண்றோம், ஒரு எஃபர்ட் போட்டு இத்தனை பேர் பேச வந்திருக்காங்கன்னா அதை பென் பேப்பரோட உட்காந்து ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து சார் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரின்னு சொல்லும் போது பண்றோம்டா
இன்னும் நிறைய பண்றோம், நம்ம சரியா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க எங்களை என்கரேஜ் பண்றீங்க, மோட்டிவேட் பண்றீங்க. நீங்க ஸ்பீக்கர்ஸை தனித்தனியா கூப்பிட்டு இப்படிலாம் பேசுனீங்க அப்படிலாம் பேசுனீங்க நீங்க சொல்லியிருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு பேனாவோ பேப்பரோட உட்காந்துட்டு நாங்க பேசுறதை நோட்ஸ் பண்ணீங்கல்ல, தேங்க்யூ சோ மச் கிஷோர். உங்களை மாதிரி நண்பர்களுக்காகவே காமர்ஸ் சர்க்கிள் இன்னும் தீவிரமா இந்த காலத்துல கொடுக்கும். நன்றி கிஷோர் குமார். அது நான் திருப்பி கியூ, வேற யார் கியூல இருக்கீங்க அப்போ? செல்வா ஆர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். செல்லும் ராமசாமி என்னோட பேர். நான் வந்து தப்பா எடுத்துக்கிறாதீங்க, நான் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து வரணுன்றது நான் முயற்சி பண்ணேன். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்தேன், அதுக்கப்புறம் நான் பாதியில தான் வந்தேன். அதனால தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் விஸ்வநாதன் சார் பேசும்போது தான் நான் உள்ள என்ட்ரி ஆனேன். ரொம்ப அருமையா அப்பதான் என்ட்ரி ஆனேன். ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப விஸ்வநாதன் சார், தங்கரசு சார், கார்த்திகன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப இதுல என்னோட பாயிண்ட் 4 பாயிண்ட் மட்டும்தான். ஒன்னு பிசினஸ், இன்னொன்னு வந்து ஓஹெச்பி ப்ராஃபிட், இன்னொன்னு வந்து லேபர் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி. ஒன்னு பிசினஸ், நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம் சிவில் ஃபீல்டு. நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனல் குவான்டிட்டி எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல இருக்கிறதுனால நான் ஓவரால் ப்ராஜெக்ட் நான் இந்தியாவிலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிளஸ் நான் இப்ப வெளியே இருக்கேன். இப்ப சாதாரணமா நினைச்சிருக்கோம் சிவில் ஃபீல்ட. நீங்க சிவில் ஃபீல்டுல நீங்க பாட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்கும் போனீங்கன்னா நமக்கு அவைலபிலிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கு. சோர்சஸ் மார்க்கெட்ல இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுங்க, வீடு கட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு என்னென்ன மெட்டீரியல் கிடைக்கலன்றத பாருங்க. என்னென்ன பிசினஸுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம முன்ன வர்றதில்ல. இது வந்து நான் இதை கம்ப்ளைண்டா வைக்கல. இது வந்து நமக்கு நம்ம மேபி இன்ஜினியர்ஸ் ஆஸ் இன்ஜினியர்ஸ் நம்ம இது பண்ணிக்கலான்றதுக்காக நான் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஓஹெச்பின்றது ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட்ன்றது எல்லா பிசினஸ்லுமே மெட்டீரியல், மெஷினரிஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். நான் காஸ்டிங்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஒரே ஒரு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதா இருந்தா லேபர்ல மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இப்ப நமக்கு நீங்க ஒரு வீடு கட்ட, நம்ம சிவில்ன்றதுனால நான் எடுத்துக்காட்டுக்கு வீடுன்னு சொல்றேன். நீங்க ஒரு லேபர், நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லேபர்ல எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப நமக்கு லேபரே அவைலபிலிட்டி இல்லை. இப்ப நம்ம நார்த் இந்தியன் ஏன் உள்ள வராங்கன்றது கேள்வி கேட்டீங்கன்னா நமக்கே அதுக்கு விடை தெரிஞ்சிடும். இப்ப அதனாலதான் நம்ம இன்ஜினியரோட சேலரி கம்மியாகுது. பேசிக் ஃபண்டா நான் சொல்றேன். எதனால எந்த இடத்துல கம்மி பண்ண முடியும்னு பார்க்கும்போது இன்ஜினியர்ஸ் அதிகமா இருக்காங்க, வேலை பார்க்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஸோ இன்ஜினியரோடைய சேலரி கம்மி பண்றாங்க. அடுத்தது வந்து லேபரோடைய இந்த ஓஹெச்பி பேசும்போது நான் லேபருக்கும் வந்துட்டேன். நமக்கு வந்து வேலை வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நீங்க மார்க்கெட்ல போய் பாருங்க, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பண்றதுக்கு யாருமே ஆள் இல்லை. எவ்வளவு பேர் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம வந்து பண்றதுக்கு ஆள் இல்லை. உண்மை அதுதான். அங்க லேபர் அவைலபிலிட்டி ரொம்ப 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 இதுவா இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு இது பண்ணணும்னா நம்ம கமிட்மெண்ட் கரெக்டா பண்ண மாட்டோம். நம்ம வந்து எல்லாமே லிங்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பண்ண முடியல. அடுத்தது வந்து நீங்க இது சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் போகணும்னு சொல்றீங்க. கடைசியா பேசின சார் வந்து சொல்லியிருந்தாரு, இது கூட தேவையில்லை, நம்ம இதுலயே பண்ண, அதாவது நம்ம இது பாலா சார் பேசும்போது சொன்னார் நினைக்கிறேன். நான் அஸ் அ கெஸ்ட் லெக்சரா போயிட்டு இது பண்ணும்போது எனக்கு தோணுது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் சார் விஸ்வநாதன் சார், நான் ஏதோ தப்பா சொல்றதை எடுத்துக்க வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே அதுல நமக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியும் சார். இப்போ ஒரு பிராக்டிக்கல் எடுத்தீங்கன்னா இப்ப இருக்கு, அந்த இதுல பிராக்டிக்கல் இருக்கதான் சார் செய்யுது. செல்வம், லாஸ்ட் 1 minute உங்களுக்கு, மற்றவங்க பேச முடிஞ்சிருச்சு சார், என்னோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஏன் எதுக்குன்றத நம்ம சொல்லலான்றது எனக்கு தோணுது. அது மேபி நான் இங்க ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு நான் போய் அங்க சொல்லும் போது நான் பசங்களுக்கு என்னால இது பண்ண முடிஞ்சது. மேபி அந்த மாதிரி நம்ம இன்ஜினியர் இதுவா இருக்கிறவங்க மேபி கிளாஸ் எடுத்தா கொஞ்சம் சரியா இருக்குமோன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதாவது மத்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். கரெக்ட் தான். இல்ல எப்படி சொல்ல வரேன்னா, நான் வந்து
நான் என்னோட ஃபீல்ட்ல இருந்துட்டு நான் இப்ப போய் சொல்லும் போது இது ஏன் இது இப்படின்றத என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. இவரு விஸ்வநாதன் சொன்னாரு ஃபீல்டு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய ரூஃப் வரைக்கும் போனீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பார்ட் சார். அவ்வளவு பிசினஸ் கொட்டி கிடக்குது சார். சிவில் இன்ஜினியரிங்ல எடுத்தோம்னா லட்சம் ஜாப்ஸ் வருது சார். ஒவ்வொரு மெட்டீரியலும் நம்ம பிசினஸ் ஆக்க முடியும் சார். நமக்கு நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் எடுங்க சார், எவ்வளவு மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்லாம இருக்கு சார். அதை ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். பிளஸ் நம்மளும் இன்ஜினியரா நம்மளும் அதை டெவலப் பண்ணிக்கலாம்ன்றது என்னோட பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புகள் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ செல்வம். நீங்க மிடில் ஈஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க மிடில் ஈஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சிக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து கலந்து அவங்க கருத்துக்களை சொன்னதுக்கு கான்ஃபிடன்ஸ் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ செல்வம். உங்க டைம் எனக்கு தெரியல, அங்க அன்டைம் இருக்கும்ல. இப்ப அங்க டைம் என்ன உங்களுக்கு? இல்ல, எனக்கு டைம் கம்மி தான். எனக்கு இப்ப 9 மணி தான் ஆகுது. அங்க உங்களுக்கு தான் ஆயிடுது. ஓகே, ஸ்டில் தேங்க்யூ. அவ்வளவு தூரத்துல இருந்து ஆதரவு கொடுத்து இல்ல அப்படிங்க சார். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடும்ன்றது என்னோட நோக்கமா இருந்துச்சு. எப்படியாவது நான் என்னுடைய எல்லாரும் இன்ஜினியரா நமக்கும் ஒரு இதுதானே சார். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி சொல்லுவோம். லாஸ்டா 2 பேரோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துட்டு செஷனை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பவானி ராஜா அண்ட் முத்து. பவானி முதல்ல பேசுறேன். முத்து யூ ஆர் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் பவானி ராஜா பேசுறேன், அப்புறம் கடைசியா நீங்க பேசி நம்ம முடிச்சிடலாம். சார் குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் நேரடியா இதுக்கு போயிடுறேன் சார். பார்ட்டிசிபேட் பண்ணி பேசுறேன். இவங்க நம்ம மேடம் வந்து சூப்பரா பேசியிருந்தாங்க. ரியலி ஆசம் அவங்களோட இது எல்லாமே. அப்புறம் விஸ்வநாதன் சார் நான் எதிர்பாராத நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ரொம்ப இதோட கோரை வந்து ரொம்ப கரெக்டா பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பேசுனது. வெரி குட் சார். அண்ட் ஹெச்ஆர் சார், நான் இந்த மாதிரி ஹெச்ஆர் இது வரைக்கும் மீட் பண்ண நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டோம். பிளஸ் இவ்வளோ ரொம்ப சூப்பர். உங்களோட தாட்ஸ் ரொம்ப இதா இருக்கு சார். நான் சேட் பாக்ஸ்ல உங்களோட இதை பற்றி போட்டிருக்கேன். வெரி உங்களோட தாட், உங்களோட ஐடியாலஜி ரியலி ஆசம். சூப்பர் சார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் சார், ஆக்சுவலி தோனிக்கு கடைசியா 3 பால் கொடுப்பாங்க இல்லையா சென்னை சூப்பர் கிங்ல, அந்த மாதிரி எங்க சாருக்கு நீங்க வந்து கடைசியா 3 மினிட் மட்டும் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அவரோட செஷன் தான் ஃபுல் டீமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சிஎஸ்கே மாதிரி. ஸோ ரியலி ஆசம். ஜிகே சார் அங்க இருந்தாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வெரி சூப்பரா இருக்கும். அது சூப்பர் சார். எல்லாருமே 4 பேருமே அருமையா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ பவானி. தேங்க்யூ. முத்துக்குமரன் லாஸ்ட் ஃபீட்பேக். முத்துக்குமரன் சொல்லுங்க. முத்துக்குமரன். தேங்க்யூ சார். இந்த செஷன் கண்டக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நெஞ்சு அழுத்தத்தோட தான், எப்படி சொல்றதுன்னு ரொம்ப கஷ்டத்தோட தான் நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். யாரும் தப்பா நினைச்சீங்க ஏதோ புலம்புறேன் அப்படின்னா. ஸ்ட்ரெயிட்டா 2 விஷயம் சொல்றேன். எங்க தப்பு நடக்குது, நீங்க டவுன்ஃபாலுக்கு என்ன காரணம் சொன்னீங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். அண்ட் அது லைவ் எக்ஸாம்பிள் லைஃப்ல நடந்து வச்சு சொல்றேன். முதல்ல இந்த நிகழ்ச்சியை பத்தியும் ஸ்பீக்கர்ஸ் பத்தியும் ஃபீட்பேக் சொல்லிட்டு அப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. லெஃப்ட்ல வச்சு சொல்லிடுறேன் சார். அதான் சொல்லிடுறேன் சார். கோச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் எப்பயும் சொதம்பி தான் ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் விஷயம், 3 பேருக்குமே பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து எங்களுக்கு 4 பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டைம் கம்மியாகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுறேன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் சார், 2 பாயிண்ட் சொல்றேன். அந்த 2 பாயிண்ட் என் லைஃப்ல நடந்தது. அது கண்டிப்பா இந்த டாபிக் கரெக்டா இருக்குன்னு எனக்கு தோணுது, அது சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டாஃப் வந்து நமக்கு சிலபஸ்ல எல்லாமே இருக்கு. நம்ம சொன்ன எல்லாமே வேற இடத்துல டைவர்ட் பண்ணி போறோமே தவிர சிலபஸ்ல ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. வர சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த ஸ்டாஃப், எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் எப்படி அதை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்றதுதான் சார் இருக்கு. அவங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் தூவணும் சார். ஒரு கண்டென்ட், இப்ப கான்கிரீட் ஒரு சிலருக்கு பிடிக்கும் தூவும் போது, ஒரு சிலருக்கு சிமெண்ட் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு அட்மிச்சர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பில்டிங் கட்டுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரக்சர் பிடிக்கும். அதை தூவுற விதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவன் அது பின்னாடி போகணும். அந்த அளவுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கணும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் உள்ள இருக்கணும். பிஇ முடிச்சுட்டு, எம்இ முடிச்சுட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு மறுபடியும் உள்ள ஸ்டாஃபா வர்றது கிடையாது. அவங்க கண்டிப்பா பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியாது. ஸோ 60 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கானா ஒரே ஒரு சார் ஒழுங்கா அவருக்கு தூவனாருன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து ஒரு 10 பேரு அவனுக்கு பிடிச்ச ஒரு திசையை நோக்கி போவான். கண்டிப்பா அவன் லைஃப்ல சிவில்ல ஜெயிச்சிருப்பான். அதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஒரு செமினார், ஒரு செஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 ஸ்டாஃப் வராங்கன்னா அந்த 4 பேருமே சிவில்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா தான் இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற விதத்துல அந்த கண்டென்ட் எடுத்து போய் சேர்த்தாங்கன்னா அடா இதாண்டா நமக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவன் அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். அதுதான் எங்க லேகே.
அதனாலதான் டவுன்ஃபாலே. இன்ட்ரெஸ்ட் இருக்கவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் ஃபீல்ட போய் புடிச்சுப்பான் கப்புன்னு. அதுதான் எங்க பிரச்சனை. அப்படி மீறி உள்ள போறான், அடுத்த வேலைக்கு போறான், அவன் கண்டுபிடிச்சு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது பின்னாடி போய் அந்த வேலையில போய் கண்டிப்பா உட்காருவான், 100% உட்காருவான். உட்காரும் போது எங்க திரும்ப தப்பு நடக்குது, மேல இருக்கிற சீனியர் கிட்ட தான் தப்பு நடக்குது. அவங்கள என்கரேஜ் பண்றதே கிடையாது, அவனை மட்டம் தட்டுறது. என்னடா நீ படிச்சுட்டு வந்துட்ட, என்னடா நீ படிச்சுட்டு வந்தது, மட்டம் தட்டுறது தான் சார். அவனை என்கரேஜ் பண்ணி அவன் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தூக்கி விட்டாங்கன்னா போதும் சார், கொஞ்சம் சொல்லி கொடுத்தா போதும் சார், அவன் கண்டிப்பா உங்க வேலையும் சேர்த்து செய்வான் சார் நாளைக்கு. அது ஒரு இடத்துல விட்டுறாங்க சார். இந்த 2 விஷயம் சார். இதை வந்து அப்படியே என் பர்சனல் லைஃப்ல நான் சொல்றேன் சார், எக்ஸாம்பிள் வச்சுட்டு. ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டாரு இந்த ராஜேந்திர சார். ஓகே சார், முடிஞ்சிச்சு சார். முடிஞ்சிச்சு சார். ராஜேந்திரன் சார் என்னோட சார் வந்து கேக்குறாரு சார், அவர் கிளாஸ என்கிட்ட எல்லாம், அவர் கிளாஸ நீ மட்டும்தான்டா கவனிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாரு, ஒரு காலம் இருக்கு, மல்டி ஸ்டோரி பில்டிங், மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே சைஸ் தான் இருக்கு, எப்படி அது பாசிபிள் அப்படின்றாரு. இதுக்கான விட வந்து கீழே ஒரு கிரேடு இருக்கும், மேல ஒரு கிரேடு இருக்கும், ஹையர் கிரேடு யூஸ் பண்ணுவாங்க, செக்ஷன் சைஸ் ஒன்னா இருக்கும் வருது. ஸோ இதுக்கு இந்த விடைக்கு பின்னாடி நான் போறேன். அப்ப கான்ட்ராக்டை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் இருக்கு, எனக்கு அதை பத்தி புடிச்சிருக்கு. அவர்கிட்ட அடுத்தது போய் நான் பேசுறேன், இங்க ஒரு ஆர்எம்சி பிளான் இருக்கு, இங்க போன்றாரு. நான் பக்கத்துல அந்த ஆர்எம்சி பிளான்ட்டு போறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் படிக்கிறதுக்கு ஃபைனல் இயருக்கு முன்னாடி 1 வருஷம் ஃபுல்லாவே ஈவினிங் காலைல ஈவினிங் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அந்த இயர் முடிஞ்ச உடனே அதே கம்பெனில எனக்கு வேலை கிடைக்குது. அந்த கம்பெனில வேலை கிடைக்கலாம், நான் வேற எந்த ஆரம்பிச்சுக்கான போயிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த 1 வருஷம் அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு ஆரம்பிச்சு பிளான்ல கியூசியா இருக்கேன், ஏதோ சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா. ஆனா எனக்கு அந்த ஒரு கொஸ்டின், அவர் தூண ஒரு விதை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா புடிச்சு போய் நான் பின்னாடி போயிட்டேன். அவரை மாதிரி எங்க கிளாஸ்ல 70 பேர் இருந்தாங்க, 70 பேர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நல்ல ஸ்டாஃபா இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவனை வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு இப்படிலாம் புலம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு இது 2 விஷயம் தான் சார், இந்த 2 விஷயம் இருந்தா கரெக்டா முடிஞ்சு. நன்றி. எல்லாருக்கும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு, எல்லாருமே அவங்க கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. இது 2 தளத்துல இருக்கிறதா பாக்குறோம். ஒண்ணு தனி மனிதன் சார்ந்த பிரச்சனைகளாகவும் இதை பார்க்க முடியுது, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாகவும் பார்க்கப்படுது. ஆக்சுவலா எல்லாருடைய கருத்துக்களும் நாங்க நோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு ஆர்டிக்கலா கன்க்ளூசிவா சொல்லணும்னா எல்லா கருத்துக்களையும் தொகுத்து ஒரு கட்டுரையா எழுதுறதுக்கு நம்ம கூட பின்னி மேடம் இருக்காங்க, அவங்க அந்த பொறுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதை ஆர்டிக்கல் எழுதி ஒரு தமிழ் மேகசின்ல கொடுக்க நாங்கள் முயற்சி பண்றோம். ஒருவேளை மேகசின்ல நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியாட்டியும் இதை வந்து ஒரு லீஃப்லெட்டா, காங்கிரஸ் லீடர் சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் லீஃப்லெட்டா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுல எல்லாரோட கருத்துக்களையும் தொகுத்து போட்டிருப்போம். இறுதியா அதனுடைய சாராம்சம் என்ன, நம்முடைய கோரிக்கைகள் என்ன, அதுல இருந்து காங்கிரஸ் லீடர் சர்க்கிள் என்னென்ன பொறுப்புகள் எடுத்துக்கிட்டு செயல்பட போகுது, இது வெறுமனே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றதோட நிக்க போறதுன்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மீட்டிங்ல இருக்க கருத்துக்களை நாம பதிவு பண்றோம். பதிவு பண்றது மூலயமா சில கோரிக்கைகளை நம்ம பொது ஊடகத்துல வைக்க போறோம், ஒரு மேகசின்லயோ இல்ல நம்ம பேம்பலெட்டா பப்ளிஷ் பண்ணியோ இல்ல நம்ம வெப்சைட்லயோ இதை பப்ளிஷ் பண்ண போறோம். அதை தாண்டி இதுல எடுத்துக்கிட்ட சில விஷயங்களை நம்மளால என்ன செய்ய முடியுமோ காங்கிரஸ் லீடர்ஸ்கள் அந்த வேலையும் செய்யும் அப்படின்ற உத்தரவாதத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன். கலந்துகிட்டு தன் கருத்துக்களை பரிமாறின எல்லா சீஃப் கெஸ்ட் 4 பேருக்கும் விஸ்வநாதன் சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அவருடைய பலத்த ஷெடியூல்ல அவரை நாங்க மீட் பண்ணதே கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் கால்ல கேட்டதுமே வந்து அது ஒரு மெனக்கெட்டு ஒரு பிரசன்டேஷனா ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு, அதுவும் மாணவர்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதையும் எடுத்து வச்ச சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மதுமிதா, தொடர்ந்து நாம் பயணிப்போம். உங்களுடைய முன்னேற்றமும் வெற்றியும் நிறைய பெண் சிவில் இன்ஜினியர்ஸ் உள்ள கொண்டு வரும்னு நாம ரொம்ப தீவிரமா நம்ம நம்புறோம். நன்றி மதுமிதா. தென்னரசு சார், நீங்க எல்லாம் ஹெச்ஆரான்னு உண்மையிலே டவுட்டா இருக்கு. இப்ப பாருங்க எல்லாம் தேட போறாங்க, இவர் ஹெச்ஆரா வேற எங்க தான் கூப்பிட்டு வந்தாங்களான்னு தேட போறாங்க. மனிதருள் மாணிக்கம் மாதிரி நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி சார். கார்த்திகேயன் வந்து ஃபைனல் டச்சா வந்து இஃப் வி கான்ட் ஹூ கேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டை ப்ரொவோக் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் காங்கிரஸ் லீடர்ஸ் சார்பில் ரொம்ப நன்றி. நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆக்சுவலா காங்கிரஸ் லீடர் சர்க்கிள் ஆன்லைன்ல பேசிக்கிட்டு இருந்தோம், நேர்ல மீட் பண்ணோம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரெடியா கேக்குறதுக்கு? இப்ப நாம நம்மளோட இந்த இன்டர்ன்ஷிப் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா,
பசங்களுக்கு இன்னும் கொண்டு போகணும், இண்டஸ்ட்ரி அதே மாதிரி நிறைய டெக்னாலஜி தெரிய வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபீல்டுக்கு இன்ஜினியர்ஸ்க்கும் இருக்கு. ஸோ நாம கிளாஸஸ் தாண்டி அடுத்து காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் உங்க எல்லாரையும் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உள்ள நபர்களை இண்டஸ்ட்ரியல் விசிட் கொண்டு போவதற்கான முதல் பணியை மேற்கொண்டிருக்கோம். வர ஆகஸ்ட் 27 இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மைன் காளஹஸ்தியில இருக்கு. லேட்டஸ்ட் 5 ஸ்டேஜ் கிரஷர் ஜெர்மன்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மந்த் இனாகிரேட் பண்ணாங்க. அவங்க கிட்ட பேசிட்டோம். ஒரு 30 பேரை சென்னையில இருந்து காளஹஸ்தி இண்டஸ்ட்ரியல் விசிட்காக கூட்டு போக போறோம். அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் ஸ்பெஷல் என்னன்னா, இன்னைக்கு காங்கிரீட் இருக்க முக்கியமான பிரச்சனையே ஒரு நல்ல வெதர் இருந்தா நல்ல பழம் இருக்கும் நமக்கு. அப்போ அக்ரிகேட் சரியா இருக்கணும், என்ன தப்பு நடக்குன்னு தெரிஞ்சுருந்தா என்ன பண்ணா கரெக்ட் பண்ண முடியும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்றது தெரிஞ்சுக்கூட மட்டும் இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டா மட்டும் இல்லாம அங்க ஒரு குரூப் டிஸ்கஷனையும் ரெடி பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் அதை நம்ம பண்ண போறோம். அது கூட இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் இருக்கு. பட் இது ஒரு ஃபண்ட் ரைசரா பண்றோம். காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் அடுத்த செயல்களுக்கு நிறைய ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நமக்கு ஃபண்ட் தேவைப்படுது. நம்ம ரெஜிஸ்டர் ஃபண்ட் தேவைப்படுது, வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ ஒரு ஃபண்ட் ரைசரா நடத்துறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க தனிப்பட்ட முறையில எல்லாரும் சேர்ந்து ஒரு பஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஃபுட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபிகர் ஆகும். அதோட half ஆஃப் த ரேட்ல எங்களோட இன்ஃபுளுன்ஸ் மூலயமா உங்க சப்போர்ட் மூலயமா அரேஞ்ச் பண்றோம். இது ஒரு பெய்டு ட்ரிப்பா இருக்க போகுது. ஆனா அது கண்டிப்பா ஆக்சுவலோட half த அமௌண்ட்ல இருக்கும். அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு நம்ம குரூப்ல வரும். ஸோ அடுத்த பயணத்தை உங்க எல்லாருடைய ஆதரவோட ஆரம்பிக்குது. கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய நாலேஜ் ஷேரிங் செஷனா இது இருக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை பொழுதுல கலந்துகிட்ட எல்லாருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். கடைசி 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் ஒரு 30 பேர் இன்னும் இருக்கிறாங்கன்னா இதான் வெரி ஃபர்ஸ்ட் செஷன் நினைக்கிறேன் நம்ம காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிளுக்கு. தேங்க்யூ. தொடர்ந்து நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். Good evening, sir. Thank you so much. Thanks a lot. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கேட்கலைங்க சார். சவுண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ சார். உங்க தேங்க்யூ. நிறைய பஸ் புக் பண்ற மாதிரி பேசுவோம் சவுண்ட் பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆர்வல் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நம்மளாலே 10:45 ஆனாலும் மக்கள் வெறி கொண்டு வேலை பார்க்கறாங்க. ஆமா 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 ஆமா. ஒரே நிமிஷம் இருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன் கார்த்தி. இனிமே